கருத்துரை சொல்ல கருத்துரை சொல்ல அதே மாதிரி கச்சையா அந்த கவிஞர் நல்லா கவிஞர் அவர்தான் எல்லாரும் பேச எல்லாம் பண்ணாங்க. உங்களுடைய உரையணியில உங்களுக்கு கவிஞர் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நல்லா இருந்ததுங்கிற கூட நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அது நினைவு தெரியா வச்சிருக்காரு. அது நல்லா இருக்கு. சிலர் ஐயா அமெரிக்கா ஒரு தளத்துல பாரதி ரத்ன கருத்தரங்கு நான் தலைவராக இருந்தேன். அந்த நிகழ்ச்சி ஐயா கேட்டுட்டு அது சரியான செய்தி எது சிறப்பாக இருந்தது ஞாபகமாக சொன்னேன். மலைகளை மகாகவின் தமிழர்களுடைய தொடர் நடந்துட்டு தொடர்ந்து வார வாரம் சட்னி புதுவையில் இது வரலாறு பதிவாயிட்டு எல்லா இலக்கியம் போச்சுருக்கேன். அதாவது 9 பேர் ஃபஸ்ட்டு தான் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? சொன்ன முறை எனக்கு எனக்கு அமைதியா இருப்பாரு. மாநில கல்லூரியில பெரும் பேராசிரியர்கள் பாலசமயோட வந்தீங்களா நீங்க? நிறைய பேராசிரியர்கள் நீங்க சார் நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கும். நீங்க சொல்றாச்சு நெருங்கியே வளர்ந்து நேசம் வளர்த்து கவியத்தை யாருன்னா போடலையா? ஐயோ ஒளிப்பதிவு பண்ணிடுறாங்க. வழக்கம் போல மதிய செல்லமழை உயிரை நன்றி செயலினை மூக்கினை உலகிய தேனை எல்லா அன்னை தமிழ் இந்த திங்கள் கோப்பா தலைமுடன் நிகழ்வு சிறப்பு விருந்தினராக வருக வருக என்று வரவேற்க இந்த கவிதை ஒரு நிகழ்வானது ஒவ்வொரு திங்களும் இது போன்ற தமிழ் சான்றோர்களை தன்னுடைய இல்லத்திலேயே ஐயா அவர்கள் கவிதை ஒரு சார்பாக அழைத்து அவரோடு பழகிய காலத்தில் உள்ள நண்பர்கள் இலக்கிய நண்பர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுடைய பழைய நினைவுகளையும் இலக்கிய பங்களிப்புகளையும் அவர்களுடைய தமிழுக்கு ஆற்றிய அவர்களுடைய பங்களிப்புகளையும் கலந்துரையாடுவது மற்ற கவிஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிப்பது வருகின்ற தலைமுறையினருக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தில் உயரிய நோக்கத்தில் ஐயா அவர்கள் திங்கள்தோறும் இதனை நடத்தி கொண்டிருக்கிறார். கலாதா வயதில் அகவையிலும் கூட பிஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் இந்த 3 தலங்களை தாண்டி இங்கே வந்து நிகழ்விலே பங்கேற்றிருப்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடிய நிகழ்வு. அதே போல் இந்த முதலே கவிதை தொடங்கிய போது இருந்த சுப்பு ஆர்வம் அவருடைய புதவி அவர்களுக்கு வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை பெற்றிருக்கிறார்கள். அதே போல் இன்னும் திரையுலகிலே போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடிகை சச்சு அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்புப்படுத்தியிருக்கிறார்கள். இதுபோல பல ஆளுமைகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல் இன்றைக்கு இன்றைய கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய
பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர் விரைந்து பேருந்தில் செல்ல வேண்டியிருக்கிறதால் நாமும் அதற்கு ஏற்றவாறு நம்முடைய நிகழ்ச்சியை நேர மேலாளர்களோடு விரைவாக முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அந்த வகையில் ஐயாவுக்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மக்கள் முஸ்லீமும் பெருமை அளிக்கிறது. அவரை மீண்டும் ஒரு முறை வருகை வரவேற்கப்படுகின்றேன். அதே போல் இந்த நிகழ்வுக்கு இப்போது போல தலைமையேற்று இந்த அனைத்து தமிழ் ஆளுமைகள் எல்லாம் திரட்டி ஒவ்வொரு நிகழ்வையும் திட்டமிட்டு ஒவ்வொரு விழாவையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய நம்முடைய கவிதை உலகக்கூடிய நிறுவனர் அரை நூற்றாண்டுக்கு மேலாக இலக்கிய உலகிலே தடம் வைத்து இந்த சமுதாயத்துக்கு நெறிப்படுத்தி வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஏர்வாடி ஐயா அவர்கள் இந்த நிறுவன சார்பாக வருகை என்று வரவேற்று வருகின்றேன். அதே போல இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழியல் ஐயார்கள் அவர்களுடைய இணைய வழியிலே ஒரு ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை அவர் மட்டுமல்லாது நேசமிகு பாசமிகு தமிழ் அமைப்புகளுக்கும் பங்களித்துக் கொண்டு தன்னுடைய தொடர்பான நிகழ்வுகளை நடத்திக் கொண்டு அதோடு மட்டுமல்லாது ஒரு 2 ஆண்டுகளாக இங்கிருந்தோறும் 27ஆம் தேதி மறக்க முடியாத நாள் அவருடைய தந்தையாருடைய பிறந்த நாளையா திருமண நாள். அதையொட்டி அவர் ஒவ்வொரு திங்களும் 27ஆம் தேதி நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழியல் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு நிகழ்வுகளை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரையும் வருகை என்று வரவேற்று வருகின்றேன். அதுபோல இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய கல்லூரி தோழர் திருவேறு அரசு கல்லூரியில் அரசர் கல்லூரியில் நானும் அவர் ஒன்றாக படித்தோம். இப்பொழுது கூட அண்மையிலே அந்த கல்லூரிக்கு சென்று ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த அந்த மாணவர்கள் அங்கு கூடி நாங்கள் இதே போன்ற ஒப்பந்தங்களை அங்கும் அந்த நிகழ்வினையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு கூட மே 24ஆம் தேதி அங்கு சந்தித்து கலைஞர் ஐயாவர்கள் பட்டிருக்கார்கள். புதிய தகவல் ஒரு கலைஞர் ஐயாவர்கள் இந்த நிகழ்வுக்கு கொண்டு வந்திருந்தார். ஐயாவர்கள் வரவேற்று அடுத்து என்னுடைய மாநில குழு பேராசிரியர் மிகப்பெரிய தமிழ் ஆளுமை, பல ஆய்வு மாணவர்கள் எல்லாம் உருவாக்கியவர், பல்வேறு தமிழ் நூல்களுக்கு சொந்தக்காரர் ஐயாவர்கள் வந்திருக்கிறார். அவை நமக்கு பெருமையும் பெருந்தும் முடிச்சிருந்த நிகழ்வுக்கு ஐயாவர்கள் வரவேற்று அடுத்து நம்முடைய பாலை மாணிக்கமையா கவிதை ஒரு நிகழ்வுகள் எல்லாம் தன்னலம் மாறாது பங்கெடுத்து உழைக்கக்கூடியவர். எல்லா நிகழ்வுகளையும் முன்னிலை வந்து அந்த நிகழ்வுக்கு முத்தாய்ப்பாக அந்த நிகழ்வினை தொடர்ந்து இயக்கக்கூடிய வகையில் பின்னாலிருந்து தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாலை மாணிக்கமையா வந்திருக்கிறார். ஐயாவர்களை வருகை என்று வரவேற்பில் வைத்திருக்கிறோம். ஐயாவுடைய பேர் செம்மொழி நிறுவனத்தில் ஆய்வு மையத்திலிருந்து இங்கே வந்திருக்க ராமச்சந்திரன் ஐயாவர்கள். நான் கூட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாக செம்மொழி ஆய்வு மையத்தின் சார்பாக ஒரு பயிற்சி மையம் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் பலவனூர் என்ற இடத்துல ஒரு 15 நாட்கள் அப்பொழுது கோவிந்தசாமி ஐயா அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது 15 நாட்கள் சங்க இலக்கியத்தை பற்றி தொடர்ந்து ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியில் நான் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் கடைசி நிறைவாளர்கள் சங்க இலக்கியங்கள் முழுமையாக எங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கு அதில் பங்கேற்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் கொடுத்து மகிழ்ந்தார்கள். அந்த ஆய்வு மையத்திலிருந்து ஐயா ராமச்சந்திரன் அவர்களே வருகை என்ற வரவேற்று மகிழ்ந்தே மற்ற வைத்திருக்கிறோம். அதே போல சுந்தரகேசி ஐயா அவர்கள் 3 நூல்களை இதுவரை எழுதியிருக்கிறார்கள். அண்மையிலே கவிதை ஒரு நிகழ்வில் அவருடைய நூல் அரங்கேற்றப்பட்டது. அந்த நூலை பற்றிய ஆய்வு ஒன்று வருகின்ற 12ஆம் தேதி டிஸ்கவரி பேலஸில் நடைபெற இருக்கிறது. அவரை பற்றி சொல்வதை விட அவருடைய மகனை பற்றி சொன்னால் அவர் எல்லோருக்கும் தெரியும். அவருடைய புதல்வன் ஆதவ் சன் டிவியில கொஞ்சம் நடிக பாஸ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவருடைய தந்தையார் தான் அவருக்கு வந்திருக்கிறார். அவருடைய வருகை என்று வரவேற்று அவருடைய தயாரிப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அடுத்து எல்லாவற்றுக்கும் முகமுத்தாய்ப்பாக நம்முடைய தமிழ் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி அவருடைய தந்தையார் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் தமிழாசிரியராக இருந்தவர். அதே போல இவர் பல்வேறு நூல்களை ஒரு ஆளுமை ஆன்மீக நூல்களை எல்லாம் எழுதி பெரிய
படைத்திருப்பதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளையும் நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் தன்னுடைய வலைதளத்திலே பதிவேற்றி உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கு. அதான் மிக முக்கியம். ஒவ்வொரு தமிழ் அமைப்பு நடத்தி இந்த அறையோடு முடிந்து விடக்கூடாது, இதை கொண்டு போய் அம்பலப்படுத்த வேண்டும், உலக அரங்கிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பணி அது. ஏன்னா நம்ம பேசுனா இதோட முடிஞ்சிடும். ஆனால் அதை பதிவு செய்து அதை கொண்டு போய் எங்கு சேர்க்க வேண்டுமோ அதை ஐயா அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று வழங்குகிறேன். என்னுடைய பேர் மதியழகன். நான் இந்து மேல்நிலைப்பள்ளி திருவல்லிக்கேணியில் தமிழாசிரியராக இருந்து பணிநிலையம். இவர் பேசி கேட்டிருந்தா நான் மந்திரியா இருப்பேன். கேட்கல. தமிழ் வளர்ச்சி தலைவர் உண்மையா ஐயா சொன்னீங்க எல்லாமே சொல்லுங்க. சில விஷயத்தை விட்டீங்க. கொஞ்சம் விட்டுருக்கிறாரு. உண்மையிலேயே டிவிக்கில இருந்து அனைத்து புலவர் தொழில்னு திருவள்ளுவர் சொன்னார். நாம யாருக்கிட்ட பழகுகிற போது அது மாதிரி யாரு கூட நம்ம உணர்வுபூர்வமாக அறிவு நிலையில் பழகிறோமோ அவங்க விட்டு பிரிகிற போது தான் மனதில் ஒரு சின்ன வருத்தம் வரும் அப்படின்றது அந்த குரலுடைய பொருள். ஆனாலும் ஐயா இந்த அமைப்புக்கு வந்து அழகான பேர் வச்சிருக்காங்க, உவப்ப தலைக்குழு. அந்த பேருக்காகவே ஐயாவுக்கு நம்ம ஒரு தடவை கைது. ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு ஐயாவுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லாரும் இங்க வரோம் அப்படின்றத விட ஐயாவுக்கு அலைச்சல் இல்லாம நம்ம பாத்துக்கிறோம். நான் கூட சொன்னேன் ஐயா கிட்ட, ஐயா எங்க பயிற்சி மையத்திலே ஒரு 50 பேர் உட்கார்லாம், அங்க கூட நான் ஏற்பாடு பண்ணிருந்தேங்க ஐயா அப்படின்னு. இல்லைங்கய்யா இங்கே வந்துடலாம் அப்படின்னா. அதுல பெரிய நன்மை என்னன்னா ஐயா அவர்கள் வந்து ஒரு 50 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறவங்க. 2 நாள் முன்னாடி கூட மகிழ்வு போகும்போது பேசிட்டு போனோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு இதழை வந்து மெய்ப்பு பார்த்து தலையங்கம் எழுதி, 7ஆம் பக்க கவிதை எழுதி, கடைசி பக்க கட்டுரை எழுதி, நூல் திறனாய்வு எழுதி, அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிகழ்ச்சியினுடைய பழங்களை வெளியிட்டு இப்படி ஐயா தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா அவர்களுடைய இளைஞரை படம் நான் சொல்லிட்டே இருக்கேன். கவிதை ஒரு இதழ் இந்த மாதம் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த மாதம் வரைக்கும் வெளியிடுறீங்களோ 140 வயது ஆனாலும் வெளியிட்டு எல்லாமே இருக்குங்க. அந்த கவிதை ஒரு இதழ் உங்களை எழுதிட்டே இருக்கிறாங்க. ஐயாவுடைய மே 18 ஐயாவுடைய பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறோம். ஐயாவுடைய வீட்டில் சந்திக்கிறோம். அவங்க எல்லாரையும் நம்ம மதியாளர்கள் ஐயா சொல்லிட்டாங்க. அவர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர். ஏன்னா அவர் இந்த திட்டவெடுப்பு அடிப்படையில் என்னை நானே வரவேற்றுக் கொள்கிறேன் சொல்லலாம்னு நினைச்சார். அவரு இருந்தாலும் அது நல்லா இருக்காதுன்னு விட்டாரு. நம்முடைய பிரணாப் முகர்ஜி அவருடைய கையால தேசிய அளவில் நல்லாசிரியர் விருது பெற்றவர். பாடத்திட்டங்கள் இருக்கிறாங்க. இன்னொரு சின்ன ரகசியமான விஷயம் படிப்பதில் இருந்தா கூட சில நேரங்களில் டிபிஎஸ்சிக்கான வினாத்தாள் தயாரிப்பு குழுல கூட ஐயா இருக்கிறார். எல்லா வினாக்களையும் ஒரு போறது வந்துடாரு. இவங்கிட்ட 100 வாங்க 1-2 வினாக்கள் போடுவோம். தினமலர்ந்து தொடர்ந்து 100 திறனாய்வு. இன்னைக்கு நமக்கு சிறப்பு அழைப்பாளர் அம்சப்பிரியா அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் என்ற அமைப்புக்கு வந்து ஒரு சிறப்பிடம். தொடர்ந்து இயங்கின முறைகள் புதுக்கவிதைகளை எழுதுகிற அந்த வகையிலேயும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் அம்சப்பிரியா இன்னைக்கு வந்திருப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அவரை கவிதைகளும் சார்பாக பாராட்டி வரவேற்கிறோம். அம்சப்பிரியாவுக்கு பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் மட்டும் இல்லாமல் புன்னகை அவருடைய பழைய அழைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா புன்னகை அம்சப்பிரியா தான் போடுவாங்க. புன்னகை இதழுடைய ஆசிரியராகவும் சிற்றருடைய ஆசிரியராகவும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற நவீன கவிதைகளுடைய செய்திகளை அதனுடைய படிமம் தொன்மம் குறியீடுகள் வார்த்தைகள்லாம் நம்ம தொடர்ந்து தேர்வுகளில் மட்டும் படிக்கிறோம். ஐஏஎஸ்சி தமிழ் நடத்துறதால அந்த வார்த்தைகளை படிச்சுட்டே இருக்கணும். ஆனா இந்த சொற்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அந்த மிக சரியான படைப்பாளிகளை இனம் கண்டு ஊக்குவித்த பெருமை தமிழகத்துல முதல்ல அதை செய்த பெருமை வந்து பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு தான் உண்டு. அதனுடைய நிறுவனர் தான் இப்ப நம்ம கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அம்சப்பிரியாவுடைய சிறப்பு அது பொள்ளாச்சி இலக்கிய சிறப்பு என்னன்னா, இளைய தலைமுறை கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இவங்க எழுதுகிற கவிஞர் நூல்கள் எல்லாம் தொகுத்து அவங்கள பேச வச்சு வந்திருக்கிற பெரிய கவிஞர்களுடைய நூல்கள் எல்லாம் அந்த மாணவர்களை வச்சு திறனாய்வு பண்ண வச்சு ஐயா கூட கேட்டுட்டு இருந்தாங்க. பாவேந்தர் வந்து பேசிட்டு இருக்கும்போது நாம பேசுறோம், ஆனா அடுத்த தலைமுறை தெரிஞ்சிருக்கான்னு முத்துச்சண்முக ஐயா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி அடுத்த தலைமுறை வந்து கவிதைகளுக்கும் புதிய கவிதைகளுக்கும் அறிமுகம் செய்து வளர்த்தெடுப்பதில் வந்து ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லலாம். மிக தாமதமாக வந்திருக்கிற நமது அன்பிற்குரிய ஐயா அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு 2 நிமிடங்கள் அந்த சேர் மேல எழுந்து நிக்க முடியுமாங்க? மேல நின்றீங்கன்னா ஐயா வந்து பள்ளியினுடைய
இல்ல அது அந்த காக்ரோச் வந்து லேட்டா வந்து கூட எடுத்து வச்சிருக்காங்க. காக்ரோச் அப்புறம் அந்த காஃபி ஆறி போயிருக்கீங்க அது சுட வைக்க வேண்டாம். ஔவையார் வந்து பல கோடி பெரும் பல கோடிகளுடைய மிகப்பெரிய அதிபதி ஐயா. நம்ம கூட எளிமையா பழகுவாரு. அவர் ஒரு பள்ளியினுடைய நிறுவனர், தாளாளர். மிக விரைவில் அவர் கட்டி வைக்கிற கல்லூரியும் திறக்கப்பட இருக்கிறது. அதுக்காக கல்லூரியினுடைய இசைவு பெற்று ஒரு பெரிய கல்லூரி தொடங்க போறாங்க. நான் கூட ஏதாவது வேலை கேட்டிருக்கேன், ஐயா எனக்கு தரேன் தமிழ் துறையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்சப்பிரியாருடைய பல்வேறு கவிதைகள்ல ஒரு 2-3 கவிதைகள் மட்டும் அவங்க படிச்சுக்காங்க. இணையத்துல கடைசியா தேர்ந்த போது கிடைத்தது. இன்னைக்கு இருக்கிற படிமங்கள்ல உத்திகள்ல இந்த அழகியலை பாடுவது என்பதுல அம்சப்பிரியா ஒரு தனியான நேர்த்தி. ஒரு மழையை பற்றி அவர் எழுதியிருக்கிற ஒரு கவிதை எனக்கு தேடும்போது கிடைச்சது. மழையில் நனையும் குருவிக்கு குடை கொடுக்க ஓடுகிறாள் சிறுமி அதிசயா. சற்றே திரும்பி பார்க்கிறது நனைந்த அணி. விளக்கம் சொல்ல வேண்டிய எல்லாரும் படைப்பாளிகள். கரைந்து கொண்டாடுகிறது காகம். செடிகளின் கீழ் உதிர்ந்த பூக்கள் மேலும் கூட்டுகிறது வாசனை. கடைசி வரி முடிக்கிறார் பாருங்க. மழையோ சிறுமி நனையாது இருக்க சற்றே ஓய்வாகிறது. மழை ஐயாவுக்கு ஒரு கைத்தறி தரலானவன் அடியில் நடந்துடக்கூடாதுன்னு குட்டி குழந்தை கொடை எடுத்துட்டு போதா கடைசியா முடிச்சாரு பாருங்க. அந்த குழந்தை நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மழை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த இன்னைக்கு வந்து உலக கவிதைகள், இந்த புது கவிதைகள் வந்த பிறகு சிந்தனை மரபுகள் வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்டது. நம்ம மூமேதாவுடைய ஃபேமஸான கவிதையை சொல்லிக்கிட்டே இருக்கோம். எதிரி பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி, இவை எதுவும் இல்லாமல் கருத்துகள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையை புது கவிதை. எல்லோராலையும் சிந்திக்க முடியுது, எல்லாராலையும் எழுத முடியுது. அப்படி அம்சப்பிரியாருடைய அழகான கவிதைகள். அதை விட இன்னொன்று, இந்த பிரிவை பற்றிய ஒரு கவிதை வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. அந்த உணர்வுகளோடு இணைகிற போதுதான் அது அழகா இருக்கும். ஒரே ஒரு பாடலின் ஒரே ஒரு வரியில் கூட ஒரே ஒரு பார்வையை தவறாய் எடை போடும் ஒரு புரிதலில் காணல் வரி பிரிவு ஒன்று அரங்கேறுகிறது. எத்தனை பிரிவை பார்த்திருப்பேன் என எப்போதும் எக்காலத்தில் கடற்கரை. ஒரு கைத்தறி. ஏன்னா இது தொப்பத்துல நம்முடைய சிலப்பதிகாரத்துல இருக்கிற காணல் வரியில புரிதல் தவறா புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஐயா தான் அதை எடுத்து சொல்லுவாங்க. இவங்க காவிரியை பத்தி பாட, அந்த சோழனை பாட 2 பேரும் மாத்தி புரிஞ்சுக்கிட்டதுல இந்த கடற்கரை மணல்ல எத்தனை பேர், அது காதலியா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஒரு சின்ன வார்த்தையினுடைய ஆங்கிலத்தில் மிஸ்இன்டர்பிரேஷன் சொல்லுவோம், தவறுதலாக புரிந்து கொள்ளும். அது புரிஞ்சிருக்க எவ்வளவு பேர் அந்த கடற்கரை மணல் பார்த்துருக்கோம். ஐயா எழுதியிருக்கிற அந்த கவிதை நிறைவாக நான் ஒரு சின்ன கவிதையை சொல்லி நிறைவு செய்யலாம். ஐயா பேசிட்டோம். இரவுகளில் சுற்றி அடையும் பூனைகள் எப்போதும் அன்பின் 100 கதவுகளே. இரவுகளில் சுற்றி அடையும் பூனைகள் எப்போதும் அன்பின் 100 கதவுகளை எப்போதும் திறக்காத மனப்பூட்டுகளால் பூட்டி திறவுகோள்களை பத்திரமாக வீசி விடுகின்றன பிரிவின் ஆள் வாழ்வெளியில் என்பது. ரொம்ப அழகான இன்றைக்கு இருக்கிற பின்னவீனத்துவ கவிதைகள் இருக்கக்கூடிய மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசத்துல இந்த அது உணர்வுகளை சொல்லுகிற கவிதைகள் ரொம்ப அழகான கவிதை. அது நம்முடைய மனதில் ஏற்படுகிற சிக்கல்களை ஏற்படுத்த நாமளே உள்தாப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், திருவண்ணாமலையில் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், நாங்க கீழே உட்காந்து அவருக்கு என்ன பேர் வச்சிருந்தோம், உள்தாப்பான்னு பேர் வச்சிருந்தோம். ஏன்னா அவரே திறந்தாருன்னா தான் வெளில வர முடியும். வெளியில போட்டுருந்தா அந்த காப்பாற்றலாம் நீங்க. ஐயா நேரம் ஆகிடுச்சு. அது மாதிரி அந்த கவிதை வந்து மனதில் நாம் ஏற்படுகிற இறுக்கங்களை நாமளே பூட்டிச்சு அந்த சாவியை வந்து தொலைத்து விடுகிற அந்த செய்தியை சொல்றது, அக உணர்வுகளை சொல்ற நல்ல கவிதைகள். அம்சப்பிரியா பழகுவது ரொம்ப எளிமையானவர். ஆனால் அவருடைய கவிதைகள் இருக்கக்கூடிய அந்த அகப்புனைவுகள், இப்ப நம்ம தொடர்ந்து பின்னணிக்கு பேசிட்டே இருக்கிறோம். அதிகார மையங்களை கட்டுடைக்கிற செய்திகளையும், எல்லாவற்றையும் ஏன் எதற்கு என்று கேள்வி எழுப்புகிற செய்திகளையும், சுய அடையாளங்களை மீட்டெடுக்கிற செய்திகளையுமா நவீனத்துவ கவிதைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. தமிழகத்தினுடைய அதற்கு மிக முக்கியமான அடையாளமாக நம்முடைய அம்சப்பிரியா இருக்கிறார். அம்சப்பிரியாவுடைய பல்வேறு நூல்கள், பட்டியல்கள் எல்லாம் இணையத்தில் கிடைக்கிறது. அதை குறித்து நான் பின்னாடி அடுத்து பேசும்போது நான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஐயாவை அறிமுகம் செய்வதிலையும் உங்களோடு அவர் கலந்து பேச வந்திருக்கிறார். அவருடைய இலக்கிய அனுபவங்களையும் பகிர்ந்து நாம் நம்முடைய இன்னும் கவிதை வளர்ச்சிக்கு பயன்படும் என்பதாக சொல்லி எனது தொடக்க உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. பேர் இருக்காங்க. பொதுவாக மேடை, மைக்கு, கூட்டம் என்று வருகிற போது ஒரு செயற்கைத்தனம் மேடையில் வந்துவிடும்.
ஆனால் இது போன்ற அறைகளில் நாம் சந்திக்கிற போது நெருக்கம் அதிகமாக இருக்கிறது. நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, நெருக்கம் அதிகமாக வேண்டும் என்றால் கூட்டம் குறைவாக இருக்க வேண்டும். ஒரு 10 பேர் மேலே செஞ்சால் ஒரு கூட்டம், 10 பேருக்கு கீழே செஞ்ச நட்பு, அப்புறம் அது 2 போனாலும் காதல். அது கூட்டம் குறைய 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 நண்பருடைய ஆழம் ஜாஸ்தி வந்துவிடும். அதனால் அந்த அன்புக்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள். ஒரு அதிகமான அன்பர்களை அழைத்து விடலாம் என்றாலும் கூட நெருக்கமாக பரிந்துரையில், அதாவது நாம் மனிதன் நினைப்பதை எல்லாம் பேசுவதற்கு ஏற்ற இடம் இது. அது மட்டும் இல்லாமல் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது போன்ற நடைமுறைகள் வெளிநாடுகளில் நிறைய உண்டு. குறிப்பாக நான் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு சில மாதங்கள் தங்கியிருந்தேன். உலக கலைஞர்கள் மாநாடு. அங்கே வேவ் கிளப்ஸ் என்று சொல்வார்கள், வளைகுடா மன்றங்கள் என்கிற பெயரில் இதுபோல இல்லங்கள் தோறும் கூடுகிற கூட்டங்களில் பெரிய கூட்டம் வருகிற போது அத்தனை பேரும் சேர்ந்திருப்பார்கள். அதை போல ஒரு அன்பொழுக நடந்து கொடுக்கிற ஒரு அற்புதமான கூட்டம். நண்பர்களை பற்றியெல்லாம் அங்குக்குரியவர்கள் அறிமுகம் செய்திருந்தார்கள். அதில் குறிப்பாக மதியழகன் அவர்களும் கண்ணியவன் அவர்களும் எனக்கு ஒரு தோன்றாத்துணையாக வழங்குகிறவர்கள். அழைத்த அழைப்புக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் இலக்கியங்கள். அவங்க 2 பேரும், என்னுடைய தமிழ் எல்லாமே அவங்க 2 பேருக்கும் வாங்குறது தான். எந்த சின்ன ரீ போடணுமா பெரிய ரீ போடணுமான்ட்டு 2 பேரும் யாரும் கேட்பேன். 12 மணிக்கு ஒரு பேராசிரியரை தட்டி எழுப்புவார்கள் அல்லவா, அதே போல் அவர்களை நான் எழுப்புவது. அவர்கள் இந்த இதழ் தொடர்ந்து வழிவருவதில் மட்டுமல்ல, இது போன்ற நிகழ்ச்சிகளிலும் ஒரு இடங்களுக்கு வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இப்போ அண்மையில் நடந்த இந்த விழாக்களில் நானும் என்னுடைய துணையாரும் ராஜா ராணிகளை போல் அமர்ந்திருந்ததாக நண்பர்கள் பலர் சொன்னார்கள். எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் அமைதியாக நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்படி என்கிற போது, ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்பு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு நாங்கள் தீர்மானிக்கிறோம் என்னென்ன செய்ய வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன வேலை என்று நான் கேட்பேன். அவர்கள் அதை செய்து முடிப்பார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஈகோ அவர்கள் இருக்காது. ஏற்பாடு சொல்வதை நாம் செய்வதற்கு என்ன, நாம் என்ன இவருடைய உதவியாளரா அல்லது வேலையாளரா இதெல்லாம் கேட்பதில்லை. இதெல்லாம் பெரிய பதவியில் இருந்தார். அங்குக்குரிய சுந்தரகேசி அவர்கள் பாரத ஸ்ரீபதியுடைய அதிகாரி மட்டுமல்ல, ஒரு தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கார். அதனால் தொழிற்சங்க தலைவர் என்றால் நாங்கள் எல்லோரும் பயப்படுவோம். நான் பயப்படாத தொழிற்சங்க தலைவர்கள் ஒருத்தர் தான். அவர் பேச விட்டால் இவர் எந்த தொழிற்சங்க தலைவருக்கும் பயப்படுவதில்லை என்று அவர் சொல்வார். அது வேறு விஷயம். இந்த இலக்கியம் என்பது நம்ம எல்லோரும் சேர்த்து வைத்திருக்கிறது, இணைத்திருக்கிறது. இன்னும் அதிகமாக அழைத்திருக்கலாம் என்றாலும் கூட இதை போன்ற இந்த நிகழ்ச்சியை மிக அர்த்தமுள்ளதாக புதிய தமிழில் ஆக்கியிருக்கிறார்கள். பொதுவாக ஒருவரை அழைக்கிற போது, அவரை அறிமுகம் செய்கிற போது, அவர் எழுதிய படைப்புகளை சொல்வது என்பது ஒரு தலைசிறந்த ஒரு நடைமுறை. அவருடைய ஆற்றல் என்ன என்பது நமக்கு தெரியும். ஏதோ சேலத்திலிருந்து வந்திருக்கிற ஒருவரை அழைத்து அவருக்கு விருந்து கொடுக்கிறோம் என்பதற்கெல்லாம் அப்பால் அவர் நமக்கு எதெல்லாம் தமிழுக்கு தந்திருக்கிறார் என்கிற செய்தியை பகிர்ந்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் தீக்காசி என்று ஒருவர் இருந்தார். அவர் தான் வட்டத்தொட்டி என்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினார். பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பர்களை எல்லாம் அழைத்து வீட்டில் அவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆட்சியில் எல்லாருக்கும் தோசை எல்லாம் சுட்டு கொடுப்பாங்க. ரொம்ப அற்புதமாக ஒரு குடும்ப நிகழ்ச்சியை போல அவர்கள் நடத்துவார்கள். அவர்கள் எழுதியவற்றை எல்லாம் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அது போன்ற ஒரு நல்ல அமைப்பு. தமிழீழன் அவர்கள் அதற்குரிய அம்சப்பிரியா அவர்களுடைய கவிதைகளை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவருக்காக பாராட்டு கொடுக்க வேண்டும். இதை சொல்லுகிற போது எனக்கு ஒரு நினைவு வருகிறது. நான் அவரை சந்தித்தது முதலில் நண்பர் ஆனந்த் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா அந்த அவங்க ஊரில் நடந்தது. சேலத்தில் நடந்தபோது நான் சென்றிருந்தேன். நீங்களும் வந்திருந்தீங்க. ஐயா வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு கவிதை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. அன்னைக்கு தான் அங்கே இருக்கிற இலக்கியவாணர்களை எல்லாம், ஆளுமைகளை எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். சிரித்த முகமாக ஐயா அவர்கள் எங்களை அரவணைத்து விட்டார். அதுக்கு பிறகு போட்டிகளுக்கெல்லாம் அவர் நூல்கள் அனுப்புவார். அவர் எழுதிய நூல்களில் ஆசிரியர்களுக்காக ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும், பயிற்றுவித்தல் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தலை சிறந்த ஒரு நூல். அதை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்னுடைய நூலகத்தில். அந்த நூலுக்கெல்லாம் தமிழக அரசு தனியாகவே ஒரு பரிசினை தந்திருக்கலாம். அதற்காகவே அவரை பாராட்டியிருக்கலாம், சிறப்பு செய்திருக்கலாம். காலம் வருகிற போது கவிதை வரும்போது அந்த பணியை செய்யும் நடக்கிறது. அங்குதான் அங்குக்குரிய ராமச்சந்திரன் அவர்களையும் சந்தித்தேன். ராமச்சந்திரன் குழந்தை இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் குழந்தை அவரும் சிரிக்கும் அந்த குழந்தையை போலவே அவர் இருப்பார். அவர்களை சந்தித்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களும் பெரிய மனது பண்ணி
இன்றைக்கு அவர்கள் அவசர அவசரமாக ஊருக்கு திரும்ப வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட அவர்கள் இங்கு வந்திருந்தது என்பது நம்ம எல்லோரும் மதித்திருக்கிறார் என்பது தான் காரணம். நாம் அவரை மதித்திருக்கிறோம் என்பதெல்லாம் வேறு விஷயம். அவர் நம்மை மதித்து இங்கு வந்திருக்கிறார் என்பதற்காக அவர் கரவொலியால் அவருக்கு இந்தியை வந்து இருக்கிற எல்லாரும் மிகச்சிறந்த மனிதர்கள். அமிதா பாலகிருஷ்ணன்லாம் வந்து ஒரு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதர். அவருக்கு அதிகமாக சண்டை போடுறவன் நான் தான். என்னை தவிர வேற யாராக இருந்தாலும் போயாட்டு விட்டு போயிடுவாரு. அதே மாதிரி அவரையும் நான் விட மாட்டேன். 2 பேரும் அச்சதில் பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் கட்டிக்கிறது. அதே மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போடுறது நீங்க பார்த்தது இல்லையா? ஆட்சி இந்தையோட முடிஞ்சு போச்சு. நாங்க நினைப்போம் நீ தீர்ந்துட்டு நட்பு தீர்ந்தது வெளில போனா கொலை கூட கொண்டு வந்தாலும் ஆனா நாங்க தனியாக இது ஒரு மனிதன் கொண்டிருப்பாங்க. தமிழ் வந்து மனதில் எதையுமே வைக்கிறது. ஆமா, தமிழ் வந்து பகை நமக்கு யாருமே இருக்கக்கூடாது. அதாவது வலம்பூர் ஜான் அவர்கள் பகைவை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், பகை என்று என்னை யாராவது கேட்டால் எனக்கு இல்லை என்று சொல்வேன். இல்லை, நீ கண்டிப்பாக சொல்லியே தீர வேண்டும் என்றால் நான் பகையாக கருதுவது கலைஞரை மட்டும்தான் என்று சொல்வார். என்றால் பகையாக கருதுவதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான். பகைமையே கூடாது என்பதை மிக சிறப்பாக சொல்வார்கள். அந்த வகையில் கவிதை உறவு கவிதை இலக்கியத்தை வளர்க்கிறது, கவிஞர்களை உற்சாகப்படுத்துகிறது, சிறப்பு செய்கிறது என்பதற்கெல்லாம் அப்பால் கவிஞர்களுக்கிடையே நட்புறவை வளர்ப்பது, அன்பை பாராட்டுவது, அது இப்படி ஒரு பேர் அமைஞ்சு போச்சு. உறவு என்கிற பெயர் எங்களுக்கு அது அமைந்து விட்டது. அந்த உறவை பாதுகாத்துக் கொள்கிறோம். சில நேரங்கள் அந்த உராய்வுகள் கூட அங்கிருந்து ஏற்படும். அந்த உராய்வுகளை கூட உதாசீனப்படுத்தி விடுவது உண்டு. நாங்கள் வந்து அதை பொருட்படுத்துவதில்லை. அது காலகட்டத்தில் அந்த காயங்கள் ஆறிவிடும் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற அந்த வகையில் மிக சிறந்த நட்பை ஏற்படுத்த உங்களுடைய வருகை என்பது ஒரு மிகுந்த ஒரு மரியாதையும் மதிப்பையும் தந்திருக்கிறது. உங்களை போன்ற தமிழறிஞர்களை பற்றி எல்லாம் எழுத வேண்டும். நிறைய அந்த மனதில் பதிந்தவர்கள் என்றெல்லாம் நான் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். அதே போல யாவரும் கேளீர் என்ற ஒரு நூல் நண்பர்கள் அத்தனை பேரையும் நான் எழுதியிருக்கிறேன். அதே போல நான் என்னுடைய நூல்களை எல்லாம் அதை டெடிகேஷன் என்று சொல்வார்கள், அதை வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கிறவர்கள் எல்லாம் என்னோடு இருக்கிற நண்பர்கள் தானே தவிர உச்சத்தில் இருக்கிறவர்களை நான் தேர்ந்தெடுப்பதே இல்லை. உச்சத்தில் இருப்பவர்கள் உச்சத்திலேதான் இருப்பார்கள். நண்பர்கள் தான் உடன் இருப்பார்கள். எனக்கு மிக இன்றியமையாதவர்கள் நண்பர்கள் தான். அந்த மாதிரி பார்க்கிற போது மிகச்சிறந்த நண்பர்களை எல்லாம் பெற்றிருப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நண்பர்கள் பட்டியலில் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு ஒரு பெரிய பெருமை. இந்த நிகழ்ச்சியுடைய பெரிய சிறப்பு அன்புக்குரிய ஐயா முத்துசண்முகம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பு தான் பேசிக் கொண்டிருந்தோம். அதாவது மாநில கல்லூரியில் அன்றெல்லாம் மிகச்சிறந்த கவிஞர்கள், படைப்பாளர்கள், பேராசிரியர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு மாணவர்களைப் போல தோற்றமளிக்கிறவர்கள் தான் பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலையில் அவர் வந்து கவியரங்களை பற்றியெல்லாம் ஒரு அற்புதமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். கவிதை ஒரு நிகழ்ச்சிகளில் வந்து சிறப்பு பொழிவுகளை எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவரெல்லாம் வந்திருக்கிறதுங்கிறது ஒரு ஆயிரக்கணக்கான பேராசிரியர்கள் வந்து உங்களுக்கு வரவேற்பை தருவதை போன்றதாக நான் கருதுகிறேன். அதே போல பாளை மாணிக்கம் அவருக்கு துளி கூட ஈடுபடாது. எந்த வேலையை சொன்னாலும் சரி, என்னோட உடன்பரவாத தம்பியை போன்றவர். நானும் அவர்கிட்ட அடிக்கடி சண்டை போட சண்டை போட ஆளே கிடையாது. நான் பயந்து சண்டை போடாமல் இருக்கிற 2 பேர் தான். இவர் ஒருத்தர், திருப்பி சண்டை போடுவோம். ஆமாம், ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டை பார்த்துக்கிட்டு சரியா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்ல நட்பு இயக்கம். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக இருந்தாலும் கூட வந்த பிறகுதான் நிறைவே வந்தது. அதனால் மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற சந்திப்புகளையும் நீங்களும் உங்கள் ஊரில் நாங்கள் வாழ்கிற போது ஆமாம் மனசில் தயாராக இருக்கும். எந்த ஊருக்கு யார் சென்றாலும் நமக்கென்று ஒரு உறவு இங்கே இருக்கிறது என்கிற உணர்வை எல்லோருக்கும் நாம் தர வேண்டும். வெளியூருக்கு போகிற போது வெளியூருக்கு வந்திருக்கிறோம், இங்கே யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் இல்லாமல் அதை என்றைக்கும் கூட நான் வந்து வெளிநாடுகளுக்கு செல்கிற போது எப்படி போவது என்று யோசித்துக் கொண்டிருப்பது. என்னுடைய பிள்ளைகள் வருவார்கள். பிள்ளைகள் எல்லா இடத்துல வந்து நண்பர்கள் வந்து என்னை அழைத்து சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நட்பு வட்டம். மிக அண்மையில் எங்கள் இல்லத்தில் இருந்த ஒரு மலேசியா கவிஞர்களுக்கும் பிரான்ஸ் கவிஞர்களுக்கும் ஒரு பாராட்டு விழா தந்தோம். அது அந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கவிஞர் ஒருவர், செல்வராஜ் என்று பெயர். அவர் இன்டர்நேஷனல் ரேடியோ சர்வீஸ் ஒன்று நடத்துகிறார். அதை பற்றி நான் உங்களோடு பேச வேண்டும். மிகச்சிறந்த கவிதைகளை நாம் பதிவு செய்து அதை முத்துக்குமார் சாமி அவர்கள் அந்த பணியை நல்லா செய்யலாம். அவ்வப்போது ஒரு சின்ன இடத்துல இது மாதிரி ஒரு அரங்கத்தில் கூடி மிகச்சிறந்த கவிதைகளை பதிவு செய்து அவர்களுக்கு அனுப்பினால் அவர்கள் உலகெங்கும் இருக்கிற கவிஞர்கள் கேட்கிற அளவுக்கு அதை ஒளிபரப்பு செய்வார்கள். அதேமாதிரி படத்தோடு அவர்கள் பதிவு செய்து அனுப்புவார்கள். அந்த முறையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் வந்து பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். அங்கே வந்து கவிதை உறவுக்காகவே ஒரு அறையை வைத்திருக்கிறார். அவர் வந்து ஒரு பெரிய வீட்டில் வந்து ஒரு அறை கவிதை உறவுக்கு தனியாக போகலாம், தனியாக இருக்காது, சாமி உண்டு.
அந்த அளவுக்கு யார் எப்போது சென்றாலும் பிரான்ஸுக்கு போகிறவர்கள் நிச்சயமாக அந்த இடத்தில் தங்கலாம். பரிந்துரை கடிதமே வேண்டியதில்லை, எல்லாரும் குறித்து வச்சுக்க நண்பர்களுக்கும் சொல்லலாம். அது மாதிரி அவரே வந்து வாய்ப்பு இருந்தால் வந்து அழைத்து செல்வார், அல்லது அந்த மேப்பு போட்டுட்டு லொக்கேஷன் போட்டுட்டு கூட நேராக அங்கே போய் அந்த சாவியை வாங்கி போட்டு குடியிருந்து கொள்ளலாம். இப்படி உலகெங்கும் நட்புறவை நாம் மெல்ல மெல்ல ஒவ்வொருவரும் வளர்க்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு நட்பு இருக்கிறது. என்னுடைய நண்பர்கள் எனக்கு மட்டும்தான் நண்பர்கள் என்று இல்லாமல் எல்லோருக்கும் நண்பர்களாக ஆக்கி விடுவார். இதில் வந்து ஆற்றுல தண்ணி போகிறது நீ அள்ளி விட்டு அப்படின்னு இருக்கிறதா. சில பேர் நண்பர்களை அறிமுகம் செய்வதில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் எல்லோருக்கும் அறிமுகம் செய்வேன், அவர்கள் நட்பு பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நட்பு இயக்கம். இந்த நட்பு இயக்கத்தில் நீங்களும் இணைந்து வைத்து நாங்கள் நன்றி. உங்களுக்கு வந்து இன்னைக்கு கன்ஃபர்ம்டு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் நாங்கள் தந்து விடலாம். உலக நட்பு இயக்கம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். இந்த பேர் வைக்கல சார், உலக நட்பு இயக்கம் என்று வைத்துக்கொண்டு எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு யார் சென்றாலும் யாராவது ஒரு தமிழன் வரவேற்க வேண்டும் என்கிற முயற்சியை நாம் முன்னெடுக்கலாம். இதனை பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு தோன்றியது உலக நட்பு இயக்கம் என்கிற பெயரில் கூட நட்பு இயக்கத்தை கொண்டு நாம் தொடர்ந்து நடத்தலாம் என்பதாக சொல்லி உங்களை வரவேற்பதில் உங்களோடு சில மணித்துளிகள் நாங்கள் பேசுவது என்று சொன்ன விஷயத்தை தெரிவிக்கிறேன். வந்திருக்கிற பெருமக்கள் எல்லோரும் ஒரு சில செய்திகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், மிகச் சுருக்கமாக. இருந்தால் நீங்களும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கும். ஆமா, பேருந்தும் காத்திருக்கும். ஆகவே ஒவ்வொருவரும் 2-3 முதலில் மணி 6 பேசும்போதே கலந்துரையாடலாம். ஐயா பத்தி பேசணும். ஐயாவும் அவங்க 2 பேரும் மட்டுமாவது பேசணும். ஒரு நம்ம ஐயா நீங்க ஒரு 5 நிமிடம், ஒரு 3 நிமிடம் உனக்கு எங்க வேணாலும் போற உரிமை இருக்கு. ஐயா பேராசிரியர் அனைவருக்கும் வணக்கம். கவிதை என்ற சொல் ஒரு மயக்கம் தருகிற ஒரு சொல். பிற மொழிகளிலே எல்லாம் கவிதை இருக்கிறது. அது கவிதையே மொழியாக இருப்பது தமிழ் ஒன்றுதான். அந்த கவிதை என்பது கதை இருக்கிறது, விதை இருக்கிறது, கவி இருக்கிறது, தை இருக்கிறது என்றெல்லாம் கலைஞர் ரொம்ப அந்த ஒரு சொல்லை வைத்து விளையாடுவார் அவர். ஆனால் ஒரு கவிதை என்பது தமிழருக்கு வந்து காலத்துக்கு முன்னால் கல் தோன்றி மண் தோன்றி என்று சொல்லுகிற அந்த காலத்துக்கு முன்னாலே இருந்ததெல்லாம் வரலாற்றை சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள். ஆனால் அதனுடைய நீட்சி என்று சொல்லுவது பிற மொழிகளை விட தமிழிலே அந்த மரபும் அதன் நீட்சியும் வந்து இன்றும் உயிரோடு இருக்கிறது, உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம். அதற்கு ஒரு அடையாளமாக ஏர்வாடியார் அவர் திகழ்கிறார்கள். நல்ல ஒரு சொல், கவிதை உறவு என்ற சொல்ல வைத்திருக்கிறார். 50 ஆண்டு காலத்திற்கு மேல் ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு அது பிரம்மாண்டம், பிரமிப்பு, ஆச்சரியம், அதிசயம் என்று அதற்கெல்லாம் எனக்கு பொருள் தெரியவில்லை. ஒருவேளை கவிதை ஒருவருடைய அந்த 2ஐ நான் நினைத்தால் அதுக்குரிய அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ள என்று கருதுகிறேன். பொதுவாக தமிழ் கவிதையை எல்லாருமே பாராட்டுகிறார்கள். தமிழ் கவிதையினுடைய ஆழமும் அகலமும் அதனுடைய கனமும் வேறு எந்த மொழிகளும் இருப்பதற்கான நியாயம் இல்லை. காரணம் இதனுடைய நீட்சி ரொம்ப காலத்துக்கு முற்பட்டது. கவிஞர்களை நாம் எப்படி அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால், நான் 2 விஷய கவிதை மட்டும் சொல்லி மற்றவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம் என்று கருதுகிறேன். கவிஞர் வந்து ஒரு கவிஞராக வந்து அவருக்கு ஒரு பட்டியல் தயாரிப்பாங்க. பொதுவாக இதெல்லாம் எழுதிருக்கணும், அவன் தான் கவிஞர். சமுதாயத்தை பற்றி இருக்கணும், காதலை பற்றி இருக்கணும், குழந்தை பற்றி இருக்கணும், முரண்பாடுகளை பற்றி இருக்கணும், அயோக்கியத்தனை பற்றி இருக்கணும், சுரண்டுதலை பற்றி இருக்கணும். இதெல்லாம் பொதுவாக இருக்கிற பட்டியலில் வருகிற பெயர்கள், இவர்களெல்லாம் தலைப்புகள். ஆனால் நான் கவிஞரை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை மற்றவர்கள் வந்து எழுத முடியாமல் சறுக்கி விடுவார்களோ அதில் இருந்தால் எப்படி சாமர்த்தியமாக கவிஞர் நின்றிருக்கிறார்கள். எல்லா கவிதையும் எழுதுவான். நுணுக்க சென்சிட்டிவ்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப லகுவாக எல்லோருக்கும் புரிகிற மாதிரி யார் சொல்லுவானோ அவன் தான் உண்மையான கவிஞனாக இருக்க முடியும். நான் கண்ணதாசனை எனக்கு ரொம்ப பெரும் அளவு பாதிப்பு ஏற்படுத்திய கவிஞர் கண்ணதாசன். உங்களுக்கெல்லாம் கூட இருப்பதற்கான நியாயம் இருக்கிறது. அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற வாழ்க்கை தான் இல்லற வாழ்க்கை. அந்த இல்லற வாழ்க்கை பற்றி நிறைய கவிதைகள் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் அந்த படுக்கையறை காட்சியை 2 பேரும் கலந்து உருவாடுகிற அந்த காமத்துப்பாலை சொல்லணும். வள்ளுவர் சொல்லிருக்கிறார். வள்ளுவர் அவருடைய காமத்துப்பாலை சொல்ல அவருடைய கவிதை தொகுப்பு.
வள்ளுவருடைய கவிதை தொகுப்பு காமத்துப்பால். கண்ணதாசன் எப்படி எழுதுனா, அது ஒரு திரைப்பட பாடல்ல எல்லா மக்களுக்கும் போய் சேர்க்கிற மாதிரி அந்த ஒரு நெருடலான, யாராலும் சொல்ல முடியாத, அது விரசமாக போய் விடுகிற அந்த விஷயத்தை அவ்வளவு எளிமையாக அவன் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் அந்த பாடல் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தால் நினைவுபடுத்துகிறேன். இரவுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறார்கள். காட்சி மங்கள மங்கையும் மாப்பிள்ளையும் என்று கைகள் கலந்தாட, மங்கள மங்கையும் மாப்பிள்ளையும் என்று கைகள் கலந்தாட, மஞ்சள் முகத்தினில் வெண்பிறை நெற்றியில் வேர்வை வழிந்தோட, சங்கோலி பொங்கிட பஞ்சணையில் ஒரு சம்பவம் உண்டாக, தாமரை கோயிலில் பிள்ளை வளர்ந்தால் மல்லிகை செண்டாக. ஒரு வார்த்தையில விரசமான வார்த்தைகளை ரெண்டு பேரும் புணர்கிற அந்த புணர்ச்சின்னு சொல்றாங்க. இது ஒரு திரைப்பட பாடல். எல்லா மக்களும் இது எப்படி அவனாலே எழுத முடிகிற அந்த எளிமையான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளில் எந்த விதமான ஒரு நெருடலும் விரசமும் இல்லாமல் எல்லா மக்களும், யாருக்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த பாடலை கேட்கிற பொழுது கூட யாருக்கு ஒன்றும் தோன்றாது. மங்கள மங்கையும் மாப்பிள்ளையும் என்று கைகள் கலந்தாட, மஞ்சள் முகத்தினில் வெண்பிறை நெற்றியில் வேர்வை வழிந்தோட, சங்கோலி பொங்கிட பஞ்சணையில் ஒரு சம்பவம் உண்டாக, தாமரை கோயிலில் பிள்ளை வளர்ந்தால் மல்லிகை செண்டாக. இது ரொம்ப ஆச்சரியமா. அவர் கவிதைகள் நிறைய பேர் கடந்து போவார்கள். நான் அங்கதான் நின்ன அவனுடைய கவிதைகள் இன்னும் நிறைய இருக்கு. கண்ணதாசன் பற்றி காலகாலமாக பேசலாம். இந்த பாணியிலே நான் படிக்கிற பொழுது ஏற்பாடைய கவிதைகள் எல்லாருக்கும் தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் இயல்பாக ஒரு கவிஞர், மென்மையான கவிஞர், இயல்பான கவிஞர். அவரிடத்துல இருக்கிற என்ன விஷயம், எதையும் போட்டு அலட்டிக்க மாட்டார். கட்டுரை எழுதினாலும் சரி, கவிதை எழுதினாலும் சரி, நாடகம் எழுதினாலும் சரி, சிறுகதை எழுதினாலும் சரி, என் பக்கம் எழுதினாலும் சரி, ரொம்ப இயல்பாக இருக்கும். நகைச்சுவை அவருடைய முக்கியமான, நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நகைச்சுவை ரொம்ப மென்மையான நகைச்சுவை. நகைச்சுவை அவருடைய இயல்பாக எழுத்தாளனுக்கு வந்து விடாது. புதுமைப்பித்தன் சிறுகதை இருந்தது, அது பின்னாடி ஜெயகாந்தன், அதுக்கு வந்து ரொம்ப சிலர் தான். பாரதிதாசனுடைய கவிதைகளில் நகைச்சுவை இருக்கும். ஆனால் இவர் இந்த சென்சிட்டிவான விஷயத்தை இவர் எப்படி கவிதை எழுதுகிறார். அந்த ஒரு கவிதை இவ்வளவு படித்திருக்கலாம். ஒரு நடிகையின் முதல் இரவு, அது நடிகையின் முதல் இரவு. இது நினைச்சு பார்க்கறதுக்கு நமக்கு என்ன எழுதுவார் அவரு. ஏன் நடிகை பற்றியதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மனதையும் பாதிக்கிற விஷயம் திரைப்படம். உலக நாடுகள், வேறு சில மாநிலங்கள் எல்லாம் திரைப்படத்தை வேறு விதமாகவும் வாழ்க்கை இன்னொரு விதமாகவும் பார்க்கிற பொழுது இன்றும் அந்த மயக்கத்தில் இருந்து தெரியாத ஒரு நாடு நம்முடைய நாடு தான் இன்று வரை கூட. அது அண்ணா காலத்திலே வந்தது. ஈவிகே சம்பத் அண்ணா விட்டு பிரிந்து போனதற்கு அது ஒரு காரணம். கூத்தாடிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் பிரிந்து வந்தார் அப்பொழுதெல்லாம். ஆனால் அண்ணா அளவாக திரைப்படத்தை பயன்படுத்தினார். கலைஞர் அவருடைய ஒரு பராசக்தி ஒன்று போதும். அவருடைய பெருமையை பேசுவதற்கும் இந்த பராசக்தி இன்னும் அதற்கு உயிர் இருக்கிறது, இன்னும் அதற்கு ஜீவன் இருக்கிறது, இன்னும் அதற்கு தேவை இருக்கிறது. அது தனியாக பேச வேண்டிய பொருள். ஆனால் இந்த நடிகையை பற்றி இப்படி எழுதினார். என்ன எழுதியிருக்காரு நான் யோசித்து பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு நடிகையினுடைய முதல் இரவு, அது அவங்களே நினைச்சு பார்த்துக்க முடியாது, நடிகர்களும் நினைத்து பார்க்க முடியாது. எந்த கவிஞரும் எழுதவில்லை. ஆனால் ரொம்ப சாதாரண எழுதிட்டு போறார். யாரும் இயக்காமல் நாங்கள் இருவர் மட்டுமே இயங்க போகிற ஓர் இன்ப இரவாக இருக்குமாது. முதலிரவு, நடிகையினுடைய முதலிரவு. யாரும் இயக்காமல் நாங்கள் இருவர் மட்டுமே இயங்க போகிற ஓர் இன்ப இரவாக இருக்குமாது. விளக்கை அணைத்து விடுங்கள், எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று நான் சொன்னால் அது ஒரு விபரீதமான பொய்யாகி விடுமா? நடிகை என்றாலும் கூட நானும் ஒரு பெண்தானே, நடிகை என்றாலும் கூட நானும் ஒரு பெண்தானே என்று நாகரிகமாக நடத்தப்படுவேனா? என்னை அவர் அணைக்கும் போதும் அவரை நான் தழுவும் போதும் முன்னம் என்னை அணைத்த நாயகர் தம் முகங்கள் எனக்கோ அவருக்கோ நினைவுக்கு தொலைக்குமோ? எத்தனை முதலிரவு காட்சிகளில் நடித்திருப்பாய், இதுவும் அப்படி ஒன்றில்லையே என்று ஒருவேளை அவர் விளையாட்டாக சீண்டினால்? நடித்த பல பகல் நேர படப்பிடிப்புகளில் முடிக்கிறார். நடித்த பல பகல் நேர படப்பிடிப்புகளில் இல்லாத பயம் இப்படி கிடைத்த முதல் இரவு பொழுதில் மட்டுமே என்னை பற்றி கொள்கிறது. ஒரு நடிகையினுடைய அது ரொம்ப மென்மையான பகுதி. அது ரொம்ப அற்புதமாக ஒரு விரசம் இல்லாமல், ஒரு அநாகரிகம் இல்லாமல் எல்லாரும் படிக்கிற அளவுக்கு நடிகை படித்தால், யார் படித்தாலும் அது ஆச்சரியத்தோடு தான் பார்ப்பாரு. ஒரு சின்ன சிறுகதை. அவருக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு பேருந்து, 7 மணிக்கு இங்க இருந்து கிளம்பி வாழ்க
ஆக மன்னிக்கிறீங்க. ஒரு சிக்கல் இல்லை. அந்த செய்தியை சொல்லுவதற்காக வந்து இதோடு தொடர்புடைய செய்தி இன்னொரு முறை நாம் ஆக கவிதை உறவு என்ற சொல்ல அந்த கவிதையினுடைய பொறுமையை இங்க இருக்கிற அத்தனை பேரும் நன்றாக உணர்ந்திருக்கிறீர்கள். பொதுவாக விழாக்களில் தான் ஒன்று சேர்வார்கள். நாம் எல்லாம் சேர்ந்திருப்பதே ஒரு விழாவாக. இந்த விழாவுக்கு ஏற்படுத்திய அத்தனை நல்ல விழாங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி விழா. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய நல்ல பேசக்கூடியவர் இன்னைக்கு அவர்கள் நம்ம எழுதிருக்கிறோம். இருந்தாலும் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வழங்க இன்னைக்கு இங்க இருக்கிறது வயதிலும் சரி அனுபவத்திலும் ஐயா அம்சப்பிரியா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து ஏர்வாடியார் நினைவு பரிசு வழங்கினார். நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கிற சாகித்ய அகாடமி விருதாளர் திரு முருகேஷ் அவர்கள் இந்த நிறுவனத்தில் இணைந்து கொள்வார். கூட்டத்தில் இருக்கிற அப்புறம் பேச ஐயா அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். சார் நீங்க வாங்க. ஐயா நீங்க போயிருங்க. நான் இங்க இல்ல நான் இருக்கிறேன். நீங்க போய் எடுக்க மதியண்ணே நீங்க வாங்க. அப்படி இருக்கு பாடை நீங்க மட்டும் தான் மிச்சம். அப்படி இல்லைங்க அப்படி போய் அதே இடத்துல இருந்துங்க ஐயா. நீங்களும் தான் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். மதியம் மட்டும்தான் கொஞ்சம் மறையிறீங்க. இப்ப வந்து அம்சப்பிரியா பேசும்போது முருகேஷ் நீங்க நடுவில் அவரு பேசுறது 7:10 ஐயா கிளம்பினாதான் உங்கள் அனைவரையும் இனிய மாலை திடீர்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இயல்பாகவே என்னுடைய கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இரண்டு ஆளுமைகளுமே ஏற்கனவே மிக சிறப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ரொம்ப பிடிச்சவங்க அப்படிங்கிற கவிதை உறவு ஐயா வந்து நீண்ட காலமாக கவிதை உறவுங்கிற பத்திரிகையை நடத்திட்டு வர்றாங்க. இவங்கெல்லாம் நடத்துறது பார்த்து தான் நாங்கள் ஏதாவது ஒரு அந்த புன்னகையை நிறுத்தலாமா அப்படின்னு நினைக்கும் போது ஐயாவோட தொடர்ச்சியாக நடத்துகிறத பார்த்துட்டு நாம் இந்த இதழை எப்படியாவது நடத்திடணும் அப்படின்னு புன்னகைங்கிற கவிதை இதழை கடந்த 25 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக நடத்தி வருவதற்கு ஐயா மாதிரி இருக்கக்கூடிய ஆளுமைகள் வந்து மிக முக்கியமான காரணமாக பார்க்கிறோம். யாரோ ஒருத்தர் பின்புலத்தில் அவங்களுடைய செயல்பாடு நாம தூண்டிகிட்டே இருப்போம். அப்படி ஐயாவுடைய ஏர்வாடி ஐயாவுடைய செயல்பாடுகள் இருந்தது அந்த இதில் மிக சிறப்பாக கொண்டு வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பல பகுதிகள் வந்து சிறப்பான பகுதிகளாக இருக்கும். அதில் முருகேஷ் வந்து அவருக்கு பிடித்த கவிதைகளை அதில் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சிறப்பு. ஏன்னா மற்றவங்க நம்ம கொண்டாட தான் நம்ம ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. அந்த வகையில் அந்த இதனுடைய பக்கங்களும் ஒரு செறிவான பக்கங்களாக இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு நேரம் நம்ம படிச்சுட்டே இருந்தால் அப்புறம் அங்கே நூலகத்தில் தொடர்ந்து நாங்கள் படிக்கிறது உண்டு. அப்படி இதனுடைய அந்த பங்களிப்பு என்பது தொடர்ந்து இளம் வாசகர்களை கொண்டாடுவது. எங்கேயோ படித்த ஒரு கவிதையை முருகேஷ் மாதிரி ஆளுமைகள் மூலமாக அந்த இதில் இடம்பெற செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி தமிழக ஐயா வந்து இன்னைக்கு தற்செயலாக அவரோட நான் பேசுவது வேறொரு இதுக்காக நான் கூப்பிட்டோம். இங்கே சென்னையில் வந்து பயிற்சிக்காக முருகேஷ் இவங்க 2 பேர்த்து கேட்டாங்க. சென்னையில் யாரையாவது கேட்கணும் நமக்கு தெரிஞ்ச உறவுகள் இருந்துலாம். யாரையும் கேட்ட அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு கூட எனக்கு தெரியாது. இவங்களை கேட்டால் அவங்க தெரிஞ்ச இன்னொரு சொல்லுவாங்கன்ட்டு உள்ளூர்ல ஒரு மாணவர் வந்து வங்கி தேர்வு தயாராகணும் அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் சென்னையில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் உறவினர் இருந்துதான் இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரு பேச்சு கேட்குறேன்னு சொல்லும்போது ஐயா கேட்கும்போது அப்புறம் ஐயா நானும் சென்னைக்கு வர்றோம் அப்படின்னு தற்செயலாக சொன்னேன். சொன்னது உடனே இந்த ஒரு இனிமையான ஒரு சந்திப்பு, உவப்ப தரக்கூடிய ஒரு அருமையான சந்திப்பு. ஐயா சொல்லுகிற போது தமிழக ஐயா சொல்லும்போது அந்த பிரிகிற போது இருக்கிற அந்த நிகழ்வு அப்படிங்கிறது காலத்திற்கு அது மறக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது உண்மையும் கூட தான். தொடர்ந்து உங்களுடைய நீங்கள் எல்லாரும் மிக சிறப்பான உரைகளை நிகழ்த்துவது தயாராக தான் இருந்தீங்க. இருந்தாலும் என்னை பற்றி என்னுடைய செயல்பாடுகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஐயா இங்கே 2 பேர் கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கான ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா
எதற்காக அவங்க கூப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அடையாளம் இருக்கு. அதில் முதல் பிரிவு வந்து சமூக செயல்பாடுகள்ல நான் முதல்ல ஆரம்பிக்கிறோம். எங்கள் ஊர் வந்து பில்சன் தான் பழையம். எப்போ எங்கள் ஊரை வந்து வெளியே சொல்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த ஊருன்னு வந்து எந்த மூளைக்கு போனாலும் அது தெரியணும் அப்படிங்கிறதுனா வாசகர்கள் இடத்துல காலத்துல இருந்து முதல்ல என்னுடைய பேர் வந்திருக்குது அப்படிங்கிற பில்சன் தான் பழைய பேர் வந்திருக்கா அப்படின்னு அது கீழே பார்ப்பேன். ஏன்னா நான் துணுக்கு எழுத ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அங்கிருந்தா துவங்கினது எழுத்து பயணமும் முருகேசனங்களாம் வந்து கைப்பு வாசகர்கள் கேள்விப்பது ஒரு பகுதி விட்டதில்லை. ஏன்னா ஐயா மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் நடத்தும் போது அப்போ அவ்வளவு இடம்பெற்ற காலம் வந்து எங்கள் ஊரில் வந்து அறிவுச்சோலை கல்வி விழிப்புணர்வு மையம் அப்படின்னு ஒன்று நடத்தும். ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதுக்கு முன்னாடியே செயல்பாடுங்கிறவங்க முறைப்படியாக அமைப்பாக குழந்தைகள் திரட்டி நடத்திட்டு இருக்கோம். அவருடைய நோக்கம் திருக்குறளை வந்து முதன்மையாக முன்னெடுக்கிறது. ஆண்டுதோறும் 1330 குறளை எழுதுகிற மாணவர்களுக்கு திருக்குறள் ஆர்வலர் விருது திருவள்ளுவர் தினத்தை வந்து மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜூன் மாதம் வந்து பள்ளி இடைவெளிய மாணவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பள்ளியில் கொண்டு சேர்த்துவது, இந்த மாதிரியான கல்வி ஆலோசனைகள் எங்கிருந்தோ தகவலை திரட்டி கொடுக்கிறது. இல்லந்தோறும் திருக்குறள், இல்லந்தோறும் நூலகம், ஒவ்வொரு வீட்லையும் நூலகம் இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம். நூலகங்கள் அப்படிங்கும்போது பிரம்மாண்டங்களை நம்பாம வாலண்டியராக தன்னார்வலராக இருக்கக்கூடிய நம்ம மாணவர்களோட நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களுடைய வீட்லேயே ஒரு 100 புத்தகங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து குழந்தைகள் எடுத்து படிக்கிற மாதிரி வாசிப்பு மையங்களை ஒரு வைக்கிறது வெற்றியும் தோல்வியுமா சகஜமாக போயிட்டு கொஞ்ச நாள் படிப்பாங்க, அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. திரும்ப நம்ம போய் குழந்தைகிட்ட பேசுவோம், கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் வருவாங்க. அது அப்படியே ரொம்ப ஒரு நேர்கோட்டில் செயல்படுதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் செயல்படுது. இதுக்கெல்லாம் முயற்சி வந்து எங்கிருந்து துவங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கான முயற்சி கவிதை தான் அதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதனாலதான் கருணையுள்ள கவிதை நம்ம வந்து ஒரு போது கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்றோம். ஆரம்பத்திலிருந்து நம்ம இவ்வளவு தூரம் இங்கே ஒரு சென்னைக்கு வருகிற போது, முதல் முறையா வருகிற போது யார் பார்க்கறது தெரியாத ஒரு சென்னையில இன்னைக்கு இவ்வளவு சொந்தங்கள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா கவிதை தான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. கவிதையை படித்து விட்டு ஒரு 9ஆம் வகுப்பு மாணவிய ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி செங்கல்பட்டுல இருந்து என்னை கூப்பிட்டு, நானும் கவிதைகள்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், இந்த புத்தகம் போடுவதற்கு நான் ஆங்கில கவிதைகள் எழுதி வச்சிருந்தாங்க. நிறைய பதிப்பங்களை தொலைபேசியில் கூப்பிட்டு யாரும் சரியான ஆலோசனை சொல்லல. என்னுடைய நம்பரை வேற ஏதோ புத்தகத்துல இருந்து பிடிச்சு அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி, அந்த 9ஆம் வகுப்பு மாணவி ஒரு 10ஆம் வகுப்பு இருக்கிற போது ஆங்கிலத்தில் ஒரு கவிதை தொகுப்பு போடுவதற்கான ஆலோசனை வந்து அவங்க சிறப்பாக செஞ்சாங்க. அவங்களுடைய அக்கா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு நீங்க வந்திருந்தாங்க. அப்ப கவிதை வந்து அவங்க பார்த்தது ஒரு முறை தான், இன்னைக்கு பார்த்தது எல்லாம் 2வது முறை. அவங்கள குடும்பத்தை பார்த்தது என்பது 2வது முறை. அப்ப கவிதை வந்து இங்கெல்லாம் அப்படியே நம்முடைய அழைத்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னோம். ராமச்சந்திரனை இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு முதல் முறை போவாங்க. அதற்கு காரணம் கவிதை தான் அவங்கள அழைச்சிட்டு கவிதையின் மூலமா தான் அறிமுகமானாங்க. ராமச்சந்திரன் வந்து எங்க ஊருக்கு வந்திருந்தாரு. அவருடைய சிறார் பாடல் வந்து எங்க ஊர்லயே அங்க வெளியிட்டோம். இந்த அறிவுச்சோலை இதில் வந்து அவருடைய சிறார் பாடல் வந்து வெளியிட்டு மிகச்சிறப்பாக அடுத்த தொகுப்பு தயாராகிட்டு இருக்காரு. அப்போ கவிதை அப்படிங்கிறது வந்து மனிதர்களை நம்மோடு இணைக்கிற ஒரு பாடமாகும், சமூக செயல்பாட்டுக்கு செயல்படுவதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய ஆயுதமாக தான் நான் கவிதையை நம்ம பார்க்கிறோம். கவிதை ஒரு பொழுதுபோக்கா அல்லாம அது வந்து கவிதை பிரசுரத்திற்கான ஒரு இல்லை புகழுக்கான ஒரு இது இல்லாமல் அது விருதுகளுக்கானதா இல்லாமல் நம்மளுடைய உணர்வுகளை சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த கவிதையை நான் வச்சிருக்கேன். நம்ம எழுதுறோம், புத்தகமாக போடுறோம், அனுப்புறோம், பிடிச்சிருந்தா விருதுகள் கொடுக்குறாங்க. அதாவது அந்த விருதுகள் வந்து அந்த நேரத்தில் நம்ம விட சிறப்பானவங்க எழுதியிருப்பாங்க, அதனால அந்த விருது கொடுத்துருப்பாங்க. அதனால நம்முடைய தொகுப்புக்கு வந்து விருது கிடைக்கல அப்படிங்கிறனால அது கவிதை குறைபாடுன்னு அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா ஐயா வந்து தொடர்ச்சியா எங்களுடைய உள்ளாட்சி இலக்கியவட்ட நண்பர்கிட்ட விருது வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஐயா கூட நான் பேசுறது கூட இல்லை, ஆனால் நண்பர்கள் பரிசு வாங்கியிருக்காங்க. நம்ம வெளியிட்ட புத்தகங்கள் ஐயா இங்கே விழா வச்சு இப்போ இடம் படைப்பாளிகளை ஊக்கப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த என்னுடைய செயல்பாடு இது. அடுத்தது வந்து புன்னகைன்னு ஒரு கவிதை இதில் தொடர்ச்சி ஒரு 25 ஆண்டு காலமாக நடத்திட்டு இருக்கோம். அது முழுக்க கவிதைகளுக்கான ஒரு இதழ். ₹1 ஆரம்பிச்சோம். முதல் இதழ் ஆரம்பிக்கும் போது ₹1 ஆரம்பிச்சோம். 2000 பிரதிகள் வச்சுருந்தோம். 2000 பிரதிகள் ஒரே வாரத்தில் இதழ் ஒரு 18 பக்கங்கள் அந்த மாதிரி. 2வது இதழ் வந்து உங்களுக்கு தெரியும், 2000 போனதுக்கு மகிழ்ச்சி ஆயிருக்கல, மறுபடியும் கூடுதல் ஒரு 1000 போட்டோம். ஆனால் அவர் விற்கல. அப்புறம் நிறைய இலக்கிய கூட்டங்கள்ல வீடு வீட்டுக்கு கொண்டு போயிருந்தோம். அப்புறம் இதில் கொண்டு போகிற வழி என்ன வரும்போது வீடு வீட்டுக்கு கொண்டு போய் இதில் கொடுக்குறது அப்படின்ட்டு எங்கள் ஊர் சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு கொண்டு போய் நாங்கள் ₹1 ஒரு பத்திரிக்கை போட்டுருக்கோம், நீங்கள் ஒரு ₹1 கொடுத்து வாங்கிக்கிங்க அப்படின்னு வீடு வீடு கதவு தட்டி அந்த இதில் விற்கிற போது அதுலேயும் நிறைய அப்போவே எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, இதை வாங்கி என்ன பண்ண போகிறோம். அப்புறம் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேக்கரி அந்த மாதிரி இடங்கள் தேடி இடங்கள் எல்லாம் தமிழே தெரியாதவங்க திரும்பி அப்படின்னு நிறைய இருந்தாங்க.
அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஏறக்குறைய ஒரு 25 எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதே மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் இளம் படைப்பாளிகள் உருவாக்கியிருக்கிறாங்க. முன்னாடியே வந்து வளர்ந்தவங்களுக்கு கிடையாது, வளரப்போகிறவங்களுக்கு புதுசாக எழுதுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் எழுதி குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஓய்வு விட்டுருவாங்க, அதாவது சோர்வுள்ளது விட்டுருவாங்க. அவங்கள தேடி மறுபடியும் கண்டுபிடிச்சு அவங்களோட சிறப்பு பக்கம் ஒரு 4-5 பக்கங்களை ஒதுக்கி நீங்கள் தாராளமாக எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தக இதில் கொண்டு வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ஐயா சொல்கிற மாதிரி பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் அப்படிங்கிற அமைப்பு நானும் நண்பர் பூபாலன் 2 பேர் சேர்ந்து அந்த அமைப்பை தொடங்கி நடத்திட்டு இருக்கோம். அந்த அமைப்புடைய நோக்கம் இளம் படைப்பாளிகளை உருவாக்குவதும் வளர்ந்த படைப்பாளிகளை இளம் படைப்பாளிகளுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக அவங்களுடைய தொகுப்புகளை வந்து பொள்ளாச்சியில அறிமுகப்படுத்தலாம். என்ன தவறுந்தாலும் தவறு 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்து தவறாம பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 75 பேர்லேருந்து 100 பேர் வரைக்கும் தொடர்ச்சி வரக்கூடிய இருக்கிறாங்க. ஏதாவது நூல் வெளியீட்டு விழானா ஒரு மடங்காடி 350 அப்போ அந்த வட்டங்கள் இருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர் வந்து வருவாங்க. அப்படி இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்ட பணிகளும் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. கல்வி சார்ந்து நிறைய மாற்றம் உருவாக்குவதற்கான நிறைய சிந்தனைகள் ஐயா சொல்ற அந்த புத்தகம் வந்து கல்வி 100 சிந்தனைகள், அதில் 100 விதமான சிந்தனைகள் வந்து நம்ம கல்வித்துறை ஆசிரியர்கள் என்ன செய்யணும், மாணவர்கள் என்ன செய்யணும், பெற்றோர்கள் என்ன செய்யணும் பிரித்து அந்த கருத்துக்களை கொடுத்துருக்குறோம். நான் செல்லக்கூடிய எல்லா இடங்களும் கல்வி சார்ந்து சொல்லக்கூடிய 2 செய்திகள் வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு 60 58 50 வந்துட்டோம், எந்த இடத்துல நம்ம செயல்பாட்டு கொண்டு போவோம்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மகிட்ட படிக்கிற மாணவர்களும் நம்ம சந்திக்கிற கல்லூரி மாணவர்களும் நம்ம செய்தியை நாளைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ போகிற போதெல்லாம் நம்ம பறவை எப்படி பறவைகளுடைய விதையை போட்டுட்டே போகுது, அது முளைச்சி மரமாகி அப்புறம் அங்கே எப்படி தாவரங்களுக்கு பறவைகள் அமர்ந்து மறுபடியும் உருவாக்குவது. அது மாதிரி அந்த கருத்துக்களை உருவாக்கக்கூடிய களமாக மாணவர்கள்ட்ட 2 செய்தி எடுத்துட்டு போகிறோம். ஒன்று, தேர்வுகள் இல்லாத வகுப்பறை, தேர்வுகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை அப்புறம் பேசும்போது நிறைய வேறு என்ன வழிகள் இருக்குது மாணவர்களுக்கும் போது அப்புறம் ஒரு செய்தி சொல்லும்போது அப்புறம் அதில் நிறைய குறைகள் அலசும்போது இறுதி திட்டத்துக்கு முன்னாடி அதாவது வீட்டு பாடங்கள் இல்லாத மாலை நேரம் அப்படிங்கிற 2 வந்து செல்கிற இடமெல்லாம் மாணவர்களுக்கு எடுத்துட்டு போவோம். இது 2மே நீண்ட காலத்துக்கு பின்னாடி சாத்தியமாகும். அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது வந்து நம்ம நடைமுறை எங்கள் நிறைய திட்டங்கள் நம்ம வச்சிருக்கோம். அதை செயல்படுத்துகிற நம்ம வாய்ப்புங்கிறது வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கருத்து சொல்கிற போது பேசுகிற போது அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதை நடைமுறை வந்து நான் ஒரு 25 ஆண்டுகளாக மெட்ரிக் பள்ளியில் தமிழாசிரியராக பணி செய்த காரணத்தினால கொஞ்சம் சுகமாக அங்கே இதையெல்லாம் செயல்படுத்தி பார்ப்போம். தேர்வுகள் இல்லாமல் எப்படி திட்டம் வருது, புத்தகத்தை கொடுத்துட்டு தேர்வு எழுத வைக்கிறது, முதலியே கேள்வித்தாள் கொடுத்து எப்படி எழுத வைக்கிறது அப்படியெல்லாம் சுகாதார அமைச்சு கொஞ்சம் செஞ்சு வரும்போது நிறைய அதில் மாற்றங்களை உருவாக்க முடிஞ்சது. இதுக்கெல்லாம் எங்கிருந்து கருத்து வருது அப்படின்னா, நம்ம வழக்கமோட கவிதை சார்ந்து கவிதை வாசிக்க நம்முடைய மனசை அமைதிப்படுத்துது, அதை முந்தளிக்க வைக்குது. அந்த இடங்கள்ல இருந்து இந்த கருத்துகள் வந்து நமக்கு உருவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து கைகூடு ஒவ்வொரு இடத்துல பரிசோதனை முயற்சியாக கைகூடு கொஞ்சம் பண்ணணும். சென்னை அப்படிங்கிறது 3 இயர்ஸ் வந்து கைக்கூ வந்து ஒரு ஜெயா டிவியில் தொடர்ச்சியாக வாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தனிப்பயிற்சி நிலையம் நடத்திட்டு இருக்கிறப்போ மாணவர்கள் அந்த கைக்கூ நிறைய பங்கேற்பாங்க. அப்போ இளம் மாணவர்கள் வந்து கைக்கூ எழுதணும்னு நிறைய உருவாகும். அங்கிருந்து நிறைய மாணவர்கள் வந்து படைப்பாளிகள் பின்னாடி வந்து படைப்பாளிகளை உருவாக்கினாங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு வகையில் இன்னொரு படைப்பாளியை உருவாக்குற இடத்துல இருக்கும்போது அது ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்கும். நம்மளுடைய படைப்புகள் கொண்டாடுவது என்பதை விட நாம் யாரை கண்டுபிடிக்கிறோமோ அவங்களுடைய படைப்புகளை கொண்டாடுவது என்பது ரொம்ப எனக்கு பிடிச்சமான விஷயம். இப்போ மெட்ரிக் பள்ளியில் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டு எல்லா கல்லூரிகளுக்கும் பேச போவது, அப்புறம் மாணவர்களை தயார்படுத்துவது, அந்த பணியில் தயாராகிட்டார். அப்படி போகிற போது ஒரு மாணவன் வந்து பேசி முடிச்சோன்னே ஒரு கவிதை நோட்டு காட்டுறான். அதை பார்த்தா நல்ல கவிதையில் இருக்கு. மறுபடியும் அவருடைய முதல்வர் போய் பார்த்து உங்களுடைய வகுப்பிலே இப்படி ஒரு மாணவன் இருக்கான், அது கண்டுபிடிச்சி அப்புறம் அவரோடு உட்காந்து பேசி அடுத்த வாரத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமையில அந்த பையனுடைய கவிதை தொகுப்பும் அதே 12வது ஒரு வாரம். அப்போ எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு படைப்பாளி இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்களும் நம்ம கல்வி முறைகளும் கல்வி திட்டங்களும் அந்த இளம் படைப்பாளிகள் வந்து உருவாக்குறது இல்லை, தொடர்ந்து மதிப்பெண்களையே நோக்கிட்டு போகிறதுனால. உங்களுடைய ஏதாவது வினாக்கள் கேட்டீங்கன்னா நான் அது தொடர்ச்சியாக நம்ம இது ஒரு திட்டமிடாத உரையாக இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சியான உரையாக இருக்குது. எதையாவது இதை பேசலாம் அதை பேசலாம் அப்படி நம்ம கலந்துரையாடலாம். ஆளுக்கு ஒரு நிமிடம் ஒரு செய்தி ஒரு தகவல் கேட்குற மாதிரி ஒரு நிமிடம். கிட்டத்தட்ட கவிதை ஓடுடைய நல்ல தொடர்பு. சார்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கலாம் அல்லது நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? முருகேஷ் பத்தி சொல்ல எனக்கு தெரியும் ஒரு வெற்றி காத்திரேன்னு சொல்லிட்டதால 8வது படத்துல இருந்து ஏதாவது கேள்வி கேட்க இன்னைக்கு வந்து முருகேஷ் வந்து அறிமுகமே தேவையில்லை. எங்களுக்கு அறிமுகமே நாங்க வந்து முருகேஷுடைய நண்பர்கள் சொல்லிக்கிறோம்.
சரியா சொன்னீங்க. ரொம்ப நிறைவாக இருக்குங்க அந்த நிகழ்ச்சியில் இருக்குது. ஏன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி அம்சப்பிரியாவை காதலிச்சு நிறைய பேர்ல நானும் ஒருத்தேன். ஏன்னா அவர் பொம்பளைன்னா ரொம்ப நாள் வாரமலர்ல வந்து அவரோட ஒரு காதல் கவிதையை படிச்சுட்டு காதல் கவிதை எழுதுனதுல நானும் ஒருத்தர். இயற்கை வந்து அவர் ஆம்பளையா படிச்சதுனால எனக்கு ஒரு நல்ல இணையர் கிடைக்காம போயிட்டாரு. என்பதை வெண்ணிலா கிடைச்சிட்டாங்க. அவரோட இயற்பெயர் வந்து அம்சகோபால் முருகன். நானும் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதெல்லாம் அவரோட முன்னுரையில கூட சொல்லியிருப்பேன், அம்சப்பிரியாவை பார்க்குற மாதிரியே என்ன பார்க்கறதுக்கு. ஏன்னா நானும் அவர் கிட்டத்தட்ட ஒரே வயது, ஒரே காலகட்டத்தில் எழுத வந்தோம். எல்லா பத்திரிகையும் எழுதுவோம். யாருக்கிட்ட கல்யாண பத்திரிகையில் எழுத மாட்டேன், எங்கள் பத்திரிகையில் எல்லாத்துலேயும் நாங்கள் 2 பேரும் எழுதிக்குவோம். அந்த அளவுக்கு தொடர்ச்சியானது. 19 வயசுல அவரோட புத்தகத்தை வந்து NCPH வெளியிட்டாங்க. சூரிய பிரசவம் அந்த போட்டி நடத்துவாங்க. அப்பெல்லாம் ஸ்கிரிப்டை வாங்கி நடத்தி புத்தகமாக போடுவாங்க. அதில் அவரோட புத்தகம் ஒன்று தேர்வாகி அதை வந்து பொன்னியில் வெளியிட்டப்போ அந்த முன்னுரையில் எழுதிப்பாரு, சதையே இல்லாம எலும்பா இருக்கிற ஒரு மனிதன் வந்து இவ்வளவு வீரியமான கவிதைகள் அப்படின்னு எழுதிப்பாரு. அப்படி ரொம்ப தெளிப்பான வரிகளை எழுதுற சுகபால் முருகன் என்ன மாதிரியே 90கள் தொடக்கத்துல வந்து அறிவொளி இயக்கத்துல சேர்ந்தாரு. அவர் பொள்ளாச்சி அறிவொளி இயக்கம், நான் புதுக்கோட்டை அறிவொளி இயக்கம். அப்ப சந்திச்சதே கூட இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் சந்திச்சோம். அவரே இப்போ தொடக்கத்துல சொன்ன மாதிரி 2002ல் லயோலா கல்லூரியில ஜெயா டிவிக்காக ஒரு ஹைக்கூ கவியரங்கு நடத்தினோம். அங்கிருந்து நண்பர்களோட திரண்டு வந்தார் அம்சப்பிரியா. அது மாதிரி தொடர்ச்சியா இலக்கியத்தில் இயங்குகிற ஒரு ஈரமுள்ள மனிதர். எனக்கெல்லாம் என்னன்னா அவர் திருமணம் செஞ்சுக்காதே எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் பெரிய வருத்தம். இப்போ அம்மா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் காலமாயிட்டாங்க. ஆமா, அவரோட வாழ்க்கையை வந்து அப்படி இலக்கியம் இது சார்ந்தே கொண்டாட்டமா போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 18-20 ஆண்டுகள் ஒரு தனியார் பள்ளியில தமிழாசிரியராக இருந்து விருப்ப ஓய்வு தான் அவர் விட்டுட்டு வந்துட்டாரு. அதாவது பத்திரிகை நடத்துவது என்பது தற்கொலை முயற்சி தான். அதுக்கு ஏர்வாடியார் மாதிரி நெஞ்சுர வேணும்னு நான் பொதுவாக நடத்திட்டு சொல்லுவேன். இப்போ பார்த்தா தேன் மிட்டாயின்னு சொல்லி குழந்தைகளுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான வேலை. ஏன்னா அவர் 8-10 கவிதை நூல்கள், சிறுகதை தொகுப்பு, குறுநாவல் எழுதுறாரு. அதை தாண்டி இன்னைக்கு சிறுவர் இலக்கியத்துக்காக நிறைய பங்களிப்புகள் பண்ணிட்டு இருக்காரு. நானும் அவருமே சேர்ந்து கூட ஒரு பத்திரிகையில தொடர் எழுதினேன். அவருக்கு ஒரு 4 பக்கம், எனக்கு ஒரு 4 பக்கம், நாங்கள் 2 பேரும் எழுதினா தான் அந்த பத்திரிகை வரும். அப்படியெல்லாம் எழுதுனா ரொம்ப ஒரு ஆளுமை மிக்க ஈரமான மனிதர். இன்னைக்கு பொள்ளாச்சி இலக்கிய வட்டம்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அதோட முகமாக இருக்கிற அம்சகோபால் முருகன் என்கிற அம்சப்பிரியா கவிதை உறவோட ஓப்பத்தலைவர்களுக்கு ரொம்ப பொருத்தமான நபர். இன்னைக்கு வர்றாருன்னு சொன்னோடனே அது தமிழில் அனுப்பினோன்னா எப்படியாவது போகணும்னு வேற ஒரு நிகழ்ச்சியிலிருந்து பிச்சுக்கிட்டு வரேன். எனக்கு முன்னாடி பாளையார் பிச்சுக்கிட்டு வந்துட்டாரு. அவர் சொல்லியிருந்தா நான் அவரோட அப்படியே வந்துட்டாருங்க. போட்டோ சூடா இருக்கும்போது ஆமா வந்துட்டாரு. நான் 6 பிறகு வந்து நான் 12ஆம் தேதி நிகழ்ச்சியில பார்த்தேன், முருகேஷ் பேர். இந்த நிகழ்ச்சியை பார்த்தபோது அதில் பேர் இல்லை, அதனால நான் வந்தேன். அதெல்லாம் ஒன்று தாரா சொல்லலாம் சொல்றேன். உண்மையில அம்சப்பிரியாவை பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்படியான மனிதர்கள் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்களோ அங்கெல்லாம் இலக்கியம் இருக்கும். சென்னையில் ஏர்வாடியார் இருக்காரு, நம்ம சந்திக்க பகிர்ந்துடையார ஒரு ஓப்பத்தலைவர்கள் இருக்க மாதிரி பொள்ளாச்சியில் இலக்கிய வட்டம் இருக்கு. இன்னைக்கு அந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் எனக்கு இது வரைக்கும் நான் 2 கூட்டத்துக்கு போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அதிகமான கூட்டத்துக்கு போனாலும் நான் தான் நினைக்கிறேன். அவங்க ஒருத்தருக்கு மேலே கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப அந்த கூட்டங்களே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப புதியவர்களா இருப்பாங்க. நம்ம கூட ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு பொள்ளாச்சி போயிட்டு கூட நம்ம படித்து வரலாம். சகல விஷயமான எழுத்துக்களை எழுதுவார். முன்னாடி சொன்ன மாதிரி கவிதை, சிறுகதை, குறுநாவல் எழுதுற கைக்கு வேப்பம்பூ வணக்கம் தருன்னு ஒரு அற்புதமான கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கைக்கு, கடவுளை வரைந்தால் சிறுமி, கடவுளை வரைந்தால் சிறுமி வணங்கி விட்டு போனார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறுமி கடவுள் படத்தை வச்சு கடவுளே வந்து பார்த்து கூட்டிட்டு போனாங்க. அந்த குழந்தைகள் உலகத்துக்கு ரொம்ப இயல்பா போன எழுத்து. உண்மையிலே கவிதை உறவுக்கு பெருமை, பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு பெருமையான இந்த சந்திப்பு. ஒரே ஒரு கேள்விதான், வாழ்க்கை அடுத்து என்ன பண்ண இருக்கீங்க? ஏன்னா அம்மா தான் அவருக்கு பெரிய ஆறுதல். இப்போ அம்மாவும் காலமாயிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன திட்டம்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். வாழ்க்கைங்கிறது வந்து இது எதிர்காலத்தில் திட்டமிடுதல்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் இலக்கியம் சார்ந்த திட்டமிடுதலை சிறார் இலக்கியத்துக்கான தேர்மிட்ட இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வரணும். புன்னகை, அப்புறம் அமைப்பு சார்ந்து கொண்டு வர்றது. பில்சனாமலத்தில் வந்து ஏற்கனவே சில திட்டங்கள் வச்சுருந்தோம். அது தோல்வியும் சொல்ல முடியாது, வெற்றி பாதையிலும் கொஞ்சம் சறுக்கி வந்தோம். எப்படின்னா மது இல்லாத கிராமத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு வாரம் இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அது கடைசி என்னாச்சுன்னா அந்த அண்ணன் போனால் குடிக்க வேணும்னு சொல்லுவார், பீர் சேர்த்து குடிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு கொஞ்சம் போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி இவங்க ஒரு 30-35 வயசு ஆட்களை வந்து நகர்த்துறது சிரமம், நாம் முதல் வகுப்புலேருந்தே நம்ம மாணவர்களை தயார்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவுச்சோலையை வந்து பணிகளை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். அப்போ மாணவர்கள் வந்து நெருக்கமாக அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம அவங்கள கூப்பிடுறோம், ஏதாவது ஒரு விழாக்களுடைய பேரில் நேரடியாக கொண்டு வரோம். அப்புறம் பேருந்து நிலையத்தில் போய் இருந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வர்றோம் அவங்களோட. அப்படி ஏதாவது ஒரு இடம் அவங்கள கொஞ்சம் செயல்படுத்தும் போது இந்த வாசிப்பு மையம் இதெல்லாம் இதில் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதற்கு வந்து பொருளாதாரமாக நம்ம கல்லூரியில் பேச போகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்குறது, நமக்கான வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும். அப்புறம் படிப்பு பணிகளை முன்னெடுத்து போகிறது, இந்த மாதிரி சொந்த வாழ்க்கை வந்து எப்படி நகரம் நம்ம சொல்ல முடியாது.
வீட்டில் சாப்பாடு போடுறேன். தம்பி வீட்டில் தான் இருக்கிறோம். தம்பி வீட்டில் தான் இப்போ தம்பி வீட்டு நம்ம வீடு தம்பி எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், சாப்பிட்டுவோம். அது நம்ம திட்டமிடுதலே இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் இலக்கிய திட்டமிடுதல் வந்து இந்த மாதிரி நகர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த ஊருக்குள்ள இருக்கிற பணிகளை வந்து கொஞ்சம் செய்யணும். அப்புறம் தொடர்ந்து பொள்ளாச்சி நிகழ்ச்சி பணிகள், நூல் வெளியீடு, அப்புறம் நாவல் நம்ம இதுகளில் வந்து இப்போ நாவல் வெளியீடு, குறுநாவல் கொஞ்சம் நகர்ந்துருக்கிறோம். இப்போ கடைசியாக வந்திருக்கிற குறுநாவல் வந்து தழும்பும் வானம் அப்படின்ட்டு, அது முழுக்க முழுக்க நம்ம அதை சொன்ன செயல்பாட்டினுடைய நாவலாக மதுவுக்கு எதிரான ஒரு நாவலாக. அதில் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க மதுவுக்கு எதிரான நாவல். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மூன்றாவது மனிதர் வந்து எப்படி பாதிக்கிறாங்க. இப்போ தெருவில் ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போகிறாரு, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க. மூன்றாவது நபர் ஒருத்தர் தேர்வுக்கு போகிற ஒரு மாணவர் பாதிக்கிறார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை என்ன நடக்க போகுது கேள்விக்குறி தானே. அப்போ ஒரு சமூக பிரச்சனையினுடைய அடி வேறு எங்கேயும் பிரச்சனை உருவாகுது அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த குடிக்கு எதிரான ஒரு சின்ன முயற்சி அந்த தடுப்பு மாணவர்கள் கொண்டு வந்தால் அதில் ஒரு நண்பர் இது மாதிரி ஒரு இயல்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எல்லா தவறுகளுமே முதல்ல நம்மகிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். அது இயல்பாக பேசும்போது சொன்னது. ரெண்டாவது வந்து நம்ம யார் வந்து எந்த பழக்கமும் இலவசமாக தான் முதல்ல வரும். நண்பர்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு சிகரெட் குடும்பமாக ஒன்று குடிச்சு பார்க்கலாம் அப்படின்பா, அப்புறம் ஒரு பேருக்கு கொஞ்சம் குடிச்சு தரலாமா, அங்கே தான் நண்பரே அப்படி தோங்குது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு அவர் எங்களை சொல்ல, இதையே நம்ம எழுதுவோம் அப்படின்ட்டு அந்த குறுநாவல் எழுதணும். அப்புறம் அந்த நண்பருக்கு தனி சமர்ப்பணம் அப்படின்ட்டு அவர் கூட உட்காந்து அது பேசி தயாரானா அந்த கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் வேசம் மாதிரி அமைச்சர் மருத்துவமனையில் வாசலில் வெளியே உட்காந்து ஒவ்வொருத்தரும் அந்த விபத்து ஏற்படுத்திட்டு போய் 2 பேர் படுத்திருக்காங்க. யாரும் குடிச்சிட்டு போனவரும் படுத்திருக்காரு, அதனால் பாதிக்கப்பட்டவரும் படுத்திருக்காரு. இவங்க சார்ந்து வெளியே உட்காந்துட்டு யார் யார் என்ன பேசுகிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் அந்த உளவியல் சார்ந்த ஒரு விஷயங்களை கொண்டு வருவோம். இப்போ எழுத்துல வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அதை படிக்கிறவங்க நிச்சயமா எங்கேயோ ஒரு பக்கம் அவங்க போய் பேசுவாங்க. இந்த பிரச்சனை அவங்க பிரச்சனை மாதிரியே கூட பேசுவாங்க, அவங்க எழுதுற மாதிரியே கூட பேசுவாங்க. அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் மாற்றம் உருவாகும். கருத்து அப்படிங்கிறது எல்லா இடங்களும் நம்ம சொல்லக்கூடிய கருத்து அப்படியே போய் சேரும்னு சொல்ல முடியாது. நாமளே அம்சப்படியே எழுதியிருக்கா கூட சொல்ல வேண்டியதில்லை. இப்படி ஒரு பிரச்சனை இருந்து இப்படி நடக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருந்தாரு. போதும் முருகேசுடைய கேள்விக்கே நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். பொள்ளாச்சி நசனை தெரியுமா? ஒரு 18 வயசு, துணுக்குகளை நிறைய எழுதிட்டு இருக்கோம். புதுக்கோட்டையில் போய் செட்டில் ஆகிட்டாருல சொல்லி 18 வயசுல எனக்கு அவர் அறிமுகமாகிறார். ஒரு 15 போஸ்ட் கார்டு வந்து பரிசு கொடுத்தாரு. நான் இல்லை, என்னை பாராட்டி எங்கள் வீட்டில் கொண்டு ஒரு கடையில் கொடுத்துட்டு போறாரு, விஸ்ராமத்தில் கொடுத்துட்டு போறாரு. அந்த பரிசு கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நான் அதை பின்பற்றிகிட்டே இருப்பேன். எங்கேயாவது குழந்தைகள் போனால் ஒரு பென்சில் எடுத்து பரிசு கொடுக்கறது, அதை வந்து வேற வகையில் பயன்படுது. அது காரணம் தான் சார். அவர் எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாளைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு அந்த வழியாக வருவார். ஆளியாக இருக்கும், ஏதாவது ஒரு ஓய்வு போகும்போது வருவார். 10 நாட்களுக்கு ஒரு முறை எப்படி பார்த்துருவோம். தொடர்ந்து எங்கூட பயணிக்கக்கூடிய சில இடத்துல நமக்கு ஒரு குருவாக இருக்கக்கூடியவர். அதாவது சிறுபத்திரிகை நடத்துறதுல அவரோட சேர்ந்து நிறைய போராட்டம். எப்படின்னா உருட்டச்சீதல் வந்து அப்போ புகழ்பெற்றது. அதாவது வந்து அந்த அரசு அலுவலகங்கள் அதெல்லாம் அது மாதிரி வந்து ஒரு விசில்ல செய்யலாம் அப்படின்னா அவரு விடுதலை பறவைன்னு ஒரு பத்திரிகை நடத்திருந்தார் பொள்ளாச்சி நெசன். அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து அந்த புன்னகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகை ஆரம்பிச்சோம். சூரிய வீதின்னு ஒன்று ஆரம்பிச்சு 2 இதழ் நடத்தினேன். வேள்வின்னு ஆரம்பிச்சு ஒரு 3 இதழ் நடத்தினோம். ஒரு இதழ் வந்து ஆரம்பிச்சு அட்டைப்படத்துக்கு பணம் இல்லாதனால அதை அப்படியே அச்சகத்தோடு நிறுத்திட்டோம். இந்த மாதிரி இதழ் பயணத்தில் அவர் வீட்டில் நிறைய சிறு பத்திரிகைகளை பார்த்து நாங்கள் தயாரானோம். அவர் நல்லா நண்பர்கள். இப்போ நம்மளோட தொடர்பு இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழுக்கு பெருமை ஆடல், காதலுக்கு பெருமை ஊடல். ஊடல் ஊடல் அக்னிக்கும் உண்டு. ஊடல் காதலுக்கு பெருமை ஊடல், அறிவுக்கு பெருமை தேடல், ஒலிம்புக்கு பெருமை ஒலிம்பிக் ஓடல், மாணவருக்கு பெருமை ஓடல் கொள்வது, ஓடல் பெருமை கூடுங்காரி நல்லூர்ல ஓடல், சண்டைக்கு பெருமை சாடல், வெற்றிக்கு பெருமை மகுடம் சூடல், நட்புக்கு பெருமை நாடல், இசைக்கு பெருமை பாடல், சண்டைக்கு பெருமை இது ஏன் இசைக்கு பெருமை பாடலப்பா. சண்டைக்கு பெருமை என்ன?
சண்டைக்கு பெருமை முதுகுல 2 போடணும். மேடை பேச்சுக்கு பெருமை அவன் பேசும்போது வாயை மூடல். ஊருக்கு பெருமை பெருமை கூடல். ஊருக்கு பெருமை கூடல். சிந்தனைக்கு பெருமை ஓப்பத்தலை கூடல். சிந்தனைக்கு பெருமை ஓப்பத்தலை கூடல். மூட நம்பிக்கைக்கு தும்சம் செய்யும் தும்ச பிரியா. தமிழர் போற்றும் தமிழ் வம்ச பிரியா. இன பகைவர்களை இம்சை செய்ய இம்சை பிரியா. அனைத்து திறமைகளும் நிறைந்திருக்கும் அம்ச பிரியா. அவ்வளோ அதிகமாக பேசல. நான் பேசினா யாருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு கேட்டா நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால எனக்கு பிடிக்கும். ஒரே நிமிஷம். அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர், மேத்தா, அப்புறம் வைரமுத்து, இவங்களுக்கெல்லாம் திட்டி நான் கடிதம் எழுதிட்டு இருக்கேன். ஒரு பெரிய பரம்பரையை பாடுபடுத்திட்டீங்க நீங்கள் புதுக்கவிதைங்கிற பேரில். அவங்களுக்கெல்லாம் வைரமுத்துக்கு எழுதுந்து காரிகை புணர வீரியம் இல்லை நாடி செத்த பேடி கவிதை புதுக்கவிதை எழுதுனாங்க. அப்போ அந்த காலத்தில் புதுக்கவிதை இப்போ நானும் எழுத ஆரம்பிச்சேன். இப்படி ஒரு மரபை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் அது இல்லாமல் அதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சு விட்டாங்க. அந்த மரபையை தொடர்ச்சியாக கொண்டு வந்தது தான் நான் அவங்கள பாராட்டிருப்பேன். மரபுகளையும் தொடர்ச்சியாக கொண்டு வந்து இன்னொரு மரபு தொல்காப்பியர் பேசினா நேரம் இல்லை. தொல்காப்பியர் என்ன தெரிஞ்சதுன்னு அப்துல் ரஹ்மானுக்கெல்லாம் புரியல, காதருக்கு புரியல, வைரமுத்துக்கு புரியல. என்ன சொன்னார் தொல்காப்பியர்? இழைத்த இலக்கணம் பிழைத்த போல வருவ உளவேனும் வந்தவற்றியலா திரிவின்றி முடித்த தெள்ளியோர் கடனேன்னு தொல்காப்பியர் சொன்னார். நான் இழைத்த இலக்கணம் எல்லாம் தப்பா வந்தா மாத்தி எழுதிக்க. இதுக்கு மேல வேற என்ன சார் சொல்லுவாங்க? சொல்றத பட்டுல அப்படி புரிஞ்சுக்கூடாது. மரபு வழிதான் மாற்றணும். மரபு வழிதான் மாற்றணுமே தவிர மரபுக்கு எதிராக. முதல் புது கவிதையே தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? யாருக்குமே தெரியாது. இணைக்குரல் ஆசிரியர் இல்லை. நான் முதல் புது கவிதை எதுன்னு கேட்டா தொல்காப்பியம் முதல் சூத்திரம். முதல் சூத்திரம் பார்த்தீங்களா? எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரவே 3 அலங்கடைய. ஏன் புது கவிதை? சூத்திரங்களெல்லாம் புது கவிதை தெரியவே இல்லையா அவங்களுக்கு? நான் சொன்ன ஆளுகளுக்கெல்லாம் தொல்காப்பியம் நன்னூல் சூத்திரங்கள் எல்லாமே புது கவிதை தான். சூத்திரங்களுக்கு சிம்மன் மொழியால் பாட்டின் கவனம் வர மாட்டேங்குது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்கு, நேரம் இல்லை, நான் முடிச்சிடுறேன். அதே போல் ஒன்று மட்டும் சொல்லுறேன், எல்லாம் மனசில் பதிஞ்சிக்கணும், பதிவு பண்ணிக்கணும். ஏதோ கேட்டு யார் பதிவு பண்ணியா? சரி பதிவாகிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டால் வயலில் சேரு காய்வதியம் குதிரை சேனம் அறுவதியம். குதிரை சேனம்னா அந்த குதிரை மேலே உட்காந்து ஒரு சீட்டு இருக்கும். அந்த சீட்டை பிடிச்சி இப்படி பெல்ட்டில் கட்டி விட்டுருப்பான். அது பேர் நடுவாறு. அது நடுவாறு போயிட்டு குதிரை சேனம் அறுவதியன் வயலில் சேரு காய்வதியன். இதான் என்ன கவிதை இல்லப்பா? அதான் சரி, ஐக்கு கவிதை. ஐக்கு இதுக்கு பேர் நடுவாரற்று. மேல முதல் வரி, 2வது வரி, அது 3வது வரி நடுவாரற்று. இது தமிழ்லயே இருக்குது ஐயா, தமிழ்ல இருக்குது. அப்துல் ரஹ்மான் என்னங்கிறாரு, மேத்தா என்னங்கிறாரு, ஈரோட்டு தமிழ் கவி என்பனா தமிழ் என்ப எல்லாம் வைரமுத்தெல்லாம் என்னங்கிறாங்க. நான் போய் ஜப்பானில் போய் எடுத்துட்டு வந்தேன் வெங்காயம். இன்னும் ஜப்பானில் போய் எடுத்துட்டு வந்தேன். தமிழ்ல இருக்குது ஐயா. இது ஆத்தரம் வருது, கெட்ட வார்த்தையை திட்டலாம்னு. சபைக்கு அஞ்சு நான் பேசாம சபைக்கு அதான் அப்படி ஐப்பு கவிதைகள் தமிழனுடைய மூளையிலே உதயமானது. அதை இவங்க புரிஞ்சிக்காம பலகற்றும் இவங்களெல்லாம் வைரமுத்து, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்லாம் இந்த விஷயத்துல சொல்றேன். நான் பொதுவாக சொல்றேன், அப்படி நினைச்ச கூடாது. இந்த ஐக்கிய விஷயத்தில் தான் நான் சொல்றேன். பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அவங்களெல்லாம் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும்.
ஐயா வந்து அந்த மரபு கவிதையினுடைய தொடர்ச்சி அறுபட்டு போயிடுது. ஆசிரியப்பா வெண்பாடுற ஒரு தலைமுறையே இல்லாம போயிடுறோம். அதனால பழைய இலக்கியங்களை படிக்கிறவங்களும் இல்லாம போயிடுவாங்க. மரபு எழுதுறதுக்கு ஆட்களே ஐயா ஐயா நம்ம இடையில அந்த சிறுகதை ஒன்று சொல்ல வந்தாங்க. நேரம் கருதி நம்ம நிறுத்திட்டோம். ஒளிப்பதிவுல நல்லா ஒரு 2-3 நிமிடம் எடுத்து நடிகையை பற்றி சொல்ல அதோட தொடர்ச்சியா ஒண்ணு ஒரு சிறுகதை. நல்ல சிறுகதை. என்ன சிறுகதை அது? பெயர்ல அது தெரியாது. ஒரு நடிகையுடைய அவங்க தாய் இறந்துடுறாங்க, அம்மா இறந்துடுறாங்க. எல்லாம் வராங்க, வந்து மாலை போடுறாங்க, எல்லாம் அழகாங்க, மொத்த போடுறாங்க. இவன் அழவே இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. மொத்தம் முடிச்சுட்டு பாடி எடுத்து போயாச்சு. எல்லாம் போய் வீடு காலியான பிறகு மேலே போய் தனியாக அவர் படுக்கிற உட்காந்து ஒன்று 1 மணி நேரம் அழகா. அதுக்கப்புறம் அவன் மனசாட்சி சொல்லுது, நான் என் தாயினுடைய உண்மையான இழப்புக்கு அழுதிருந்தால் கூட இவள் நடிகை தானே, இவள் சும்மா நீலிக்கண்ணி விடுப்பாள், இவள் அழுவாள், பொய்யான அழுகை இவளுக்கு இருக்கும் என்று எனது உண்மையான அழுகையை கூட இவர்கள் போலி என்று என்னை கொச்சைப்படுத்தி விடுவார்கள். ஆகவே நான் அழுகையை கட்டுப்படுத்திக் கொள்வதேன். இப்பொழுது உண்மையாக அழுகிறேன். தாயில இருந்தது. தாய் வலம்புரி நடிகை கூட ஒரு மனிதாபிமானம் இருக்கிற ஒரு மனுஷன்றதுக்கான ஐயா கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்வி வச்சிருக்கிறாங்க. மரபு கவிதை தொடர்ந்து அறுபட்டு போயிடுறாரு. அதுக்கான முயற்சிகளையோ உங்க பதிப்பகத்தின் மூலமாகவோ மாணவர்களுக்கோ ஆசிரியர் அந்த மரபு கவிதை நூல்கள் அச்சாக்கம் பண்ற முறைகள் உங்ககிட்ட இருக்கா? அது உங்களுக்கான கேள்வி. அதாவது மரபு கவிதைக்கும் மரபு சார்ந்த விஷயங்களை எழுதுவதற்கான வேறுபாடு இருக்கு. மரபு கவிதை அப்படிங்கிறது இவங்க சொல்கிற எதுகை மோனை நேரு அந்த அப்படி யார் சொன்னா? ஐயா இல்ல தப்பு. ஐயா ஆரோக்கியமான பெரிய தப்புங்க. ஐயா மரபு கவிதை எங்க எதுக்கு மோனை இருக்குன்னு யார் சொன்னா உங்களுக்கு? ஐயா குடியாத்த ஐயா போங்க பேச. ஐயா குடியாத்த குமரன் ஐயா ஒரு வினா மரபு. ரைட். ஐயா தப்பா பேசினா எப்படி ஒப்புக்கிறது? ஐயா தருக்க மரபுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஒண்ணு பேசி முடிச்சிட்டீங்க தம்பி, அதுக்கு விடை நான் கேட்டிருக்கோம். அவர் பேசுறவர்கள் நம்ம அமைதியா பார்வையும் பதிவாகட்டும். பேசு. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு கற்றுக்கொண்டு எழுதுவதற்கான சூழல் இல்லைங்க. புதுசாக எழுத வர்றவங்களுக்கு வந்து கல்விக்கூடங்கள்லையோ வேற எங்கேயோ வந்து நாம் எழுதி சொல்லிக் கொடுக்கலாம். இது மரபு கவிதையில் வந்து இதுதான் மரபு, அதாவது வந்து அந்த விதிமுறை பிரகாரம் எழுதுவதா இல்லை செய்திகளை வந்து மரபு வடிவத்தில் கொண்டுட்டு வரதா, அது வந்து பழைய செய்திகள் எல்லாம் நம்ம கவிதை வடிவத்தில் கொண்டுட்டு வரதா. அதாவது வந்து இப்போ நாங்கள் நம்ம எழுதுகிற புது கவிதை மாதிரி இல்லாமல் இது ஐயா சொல்லுகிற மாதிரி புது கவிதையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மரபு சார்ந்த விஷயங்கள் விட்டுட்டாங்க. மரபு சார்ந்த விஷயங்கள் விட்டுட்டுமா மரபு கவிதை விட்டுட்டுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மரபு சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கவிதை வடிவங்களையும் நம்ம எழுதி தருவோம். இன்னைக்கு வரக்கூடிய வடிவங்கள் நாளைக்கும் ஏதாவது ஒரு அடுத்தடுத்த தலைமுறை இந்த இதெல்லாம் கடந்து ஒரு புதிய கவிதை வடிவத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு வடிவத்தையும் நம்ம நகர்த்தி வந்துகிட்டே இருக்கிறோம். ஒரு படைப்பாளர் அவர்கிட்ட இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பாதிக்குதோ அதையே அவருக்கு என்ன வடிவத்தில் தெரியுமோ அந்த வடிவத்தில் அவர் எழுதுவதற்கான உரிமை இருக்கு. அதே சமயத்தில் நான் ஐயா சொல்கிற மாதிரி மரபு சார்ந்த விஷயங்கள் ஒன்று நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று அதை ஒரு பயிற்சி கூடமா இன்னைக்கு எழுத வரக்கூடிய ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். எங்கள் இருக்கிற செய்தி வந்து நாங்கள் பேசுகிறோம். அதை பார்த்து வணக்கம். இப்போ எங்கிருந்தாலும் அதை சொல்லி கொடுத்துட்டு யாராவது ஒருத்தர் கற்றுக் கொடுத்தா தான் தயாராக முடியும். இன்றைய இளைய தலைமுறைக்கு எங்கள்கிட்ட கற்பனை வந்து வருது. அந்த கற்பனை எந்த வடிவத்தில் எழுதுறது என்பது எங்களுக்கு முன்னாடி இருக்கிற முன்னோடிகள் இருக்கிற புது கவிதை வடிவமோ கைக்கு வடிவமோ வேறு ஏதாவது இப்போ சென்ட்ரியூ சொல்கிறோம் நிறைய வடிவங்களுக்கு நிறைய இந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து நிறைய வடிவங்கள் வந்துருச்சு. அப்போ இது எழுதுவதற்கான போதுமான அளவு உங்களுக்கு பயிற்சி கிடையாது. ஒருவேளை நம்ம பொருத்தமான பயிற்சி கொடுத்தால் அவர்களும் மரபு கவிதைகளாக கண்டிப்பாக வர்ற வாய்ப்பு இருக்கு. அப்போ அதை நம்ம முன்னெடுப்பது என்பது அமைப்பு சார்ந்து முன்னெடுக்கிறவங்க ஐயா மாதிரி ஆர்வலர்கள் இவங்க ஒரு அது சொல்லி கூட ஒரு நிறைய பேர் வேணும். 2 பேர் தயாரானா கூட அவங்க 2 பேருக்கு நீங்க கற்றுக் கொடுத்தால் அவங்க அந்த மரபை தொடர்ச்சி அவங்க கொண்டு வருவாங்க. அதனால நம்ம வந்து முயற்சிகள் தான் இப்போதைக்கு தேவை. அதாவது யாரும் வந்து மரபு கவிதையே வேண்டாம் எங்களுக்கு புது கவிதை தான் வேணும்னு யாரும் சொல்றது இல்லை. இருக்கிற செய்தியை எந்த கவிதை வடிவத்தில் கொடுத்தா வாசகர்கிட்ட போய் சேருமோ அதை அங்கே போய் சேர்த்துனா போதும். எழுதுவது என்பது வாசகர்களுக்கும் அந்த தேவைகளுக்குமாக நம்ம எழுதணும். அப்போ அந்த வடிவத்தை சரியாக கொண்டு போவது. இப்போ நம்மளே இன்னொரு குறிப்பிட்ட ஆண்டு கழிச்சு புது கவிதை இருக்குமான்னு சொல்ல முடியாது. வேறொரு கவிதை வடித்து பேசுவோம். அப்போ நாமளே என்ன சொல்லுவோம், இதே காலகட்டத்தில் யாருமே கவிதை எழுதுறதில்ல, புது கவிதை எழுதுறதில்ல, இந்த கைப்பு எழுதுறதில்ல, இவங்களாம் வேற கவிதை வடிவத்துக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்போ புதிய புதிய வடிவங்கள் வருகிற போது பழைய வடிவங்களை தக்க வைக்கிறதுக்கான முன்முயற்சியாக நம்ம எடுத்துட்டு போகணும். அதனுடைய முன்னோடியாக தானே அந்த விஷயம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சேன். நீங்க அதனால அந்த விஷயம் இந்த கேள்வி நம்ம நினைக்கிறது ரொம்ப ஆழமான செய்தி. தமிழகத்தினுடைய இலக்கிய பரப்பெங்கும் நடந்துட்டு இருக்கிற செய்தி. இப்போ 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முடிக்க முடியாது. இதை நம்ம தொடர்ந்து இணைய வழியாக மற்ற நண்பர்கள் யாராவது நீண்ட காலத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு கூடல், ஒரு இலக்கிய கூடல் வந்து நான் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சு முதல் முறையாக எனக்கு உள்ள வந்து ஒரு ஆவா இருந்தது. நம்மை விட பெரியவர்கள், மூத்தவர்கள், அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் வந்து பேசுறதை நம்ம கேட்கணும். நிறைய கவியரங்கம் இந்த மாதிரியெல்லாம் போயிருக்கிறேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன ஆட்டம் இருந்தது. இவ்வளோ நெருக்கமா, இவ்வளோ ஒரு அந்யோன்யமா, ஒரு உறவாக வந்து இந்த மாதிரி ஒரு கூடலை நான் இது வரைக்கும் சந்தித்தே இல்லை. ரொம்ப மட்டற்ற முயற்சி. இன்னும் ஒரு சுருக்கமாக ஒரு கவித்துவமாக சொல்லணும்னா, இந்த இளைஞர்கள் மத்தியில நான் ஒரு முதியோடா உட்கார்ந்து வெளியே பார்த்துருந்தேன். ரொம்ப சிறப்பு. ஆமா, ஒரு முதியோடா உட்கார்ந்து வெளியே பார்த்துருந்தேன். அந்த வகையில மீண்டும் ஒரு வாய்ப்பு எடுத்தா நான் கட்டாயம் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நெகிழ்ச்சியாவும் இருக்கு. வினா இருந்தா கேளுங்க. வினா எதுவும் இல்லைங்க. உங்ககிட்ட வினா கேட்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பா இருந்தது. சூரிய குடும்பத்திலிருந்து வருது ஆதவன் தந்தை. மிக சிறப்பு. எனக்கு என்ன இந்த மரபு கவிதை இலக்கம், நானும் கவிஞராக இருக்கிறேன். இவரோட தான் கவிஞராக இருக்கிறேன். சொன்ன மாதிரி சொல்ல வந்த கருத்தை என்னுடைய மொழியில மற்றவங்களுக்கு எப்படி புரியணுமோ இப்போ இருக்கிற செல்லில் பார்க்குற மாதிரி எழுதணும். இப்போ அதை மாதிரியான வடிவத்தில் தான் நான் எழுதிட்டு இருக்கேன். அது ஒருத்தர் கேட்டாங்க, இது எந்த மரபுல வருது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொல்ல வந்தது சொல்லியிருக்கேன். அதை ஐயா வந்து அங்கீகாரம் பண்ணி எனக்கு 4 நூலை வெளியிட சிறப்பு. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்முடைய கவிதை எழுதுறது நாமே திருப்திப்படுத்திக்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அடுத்த தலைமுறையில் இருக்கிற கருத்து போய் சேரணுங்கிறத நீங்க ஆர்வமா கருத்து தான் போய் சேரணும். இலக்கியத்தினுடைய எந்த வடிவமா இருந்தாலும் அந்த கவிதையினுடைய வடிவம் இறுதியை யாரு போய் சேரணும், அவங்க செயல்பாட்டு கொண்டு வரணும். இப்போ நாமெல்லாம் பழுத்த படமா எல்லாம் என்னுடைய இதெல்லாம் கருத்தை எல்லாம் வடிவமாக்கி அதை நான் அடுத்த தலைமுறைக்கு போய் எட்டெல்லாம் நானே படிச்சு நம்மளை சேர்த்தவங்களே படிச்சுட்டு பெரும் விட்டுதான் இளைஞர்களுக்கு வந்து கொண்டு போக வேண்டிய செய்திகள் வந்து ஏராளமான செய்திகள் இருக்கும். காலத்தினுடைய கட்டாயத்தில் வந்து குறிப்பா நீங்க வந்து ஒரு 10 வயசுல இருந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய செய்தி வந்து உங்களுக்கு ஏராளமா இருக்கு. அதையே நீங்க சிறார் இலக்கியமாவோ நாடகமாவோ ஏதாவது ஒரு வகையில நம்ம போன்ற ஆர்வலர்கள் அதை கட்டாயமா எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அது வந்து நீங்க எந்த வடிவம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்காம எப்படியாவது அவங்களோட கூட சேர்த்து அவங்க அடுத்த தலைமை நல்லாதான் உருவாக்கணுங்கிறது அடிப்படை கடமையா. கவிதை உறவு இதழ்ல இத்தனை ஆண்டுகளா வந்து மரபு கவிதைகளா இருந்தாலும் புது கவிதை என்ன மாதிரி புதுசா ஏதோ ஒரு மாடலா இருந்தாலும் எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்து எல்லாத்தையும் சேர்ந்து எல்லா இலக்கிய வடிவங்களும் மக்களை போய் சேர வேண்டும். மக்களை போய் சேராத எந்த ஒரு வடிவங்கள் வந்து நம்ம அதை பற்றி பேசணும், அவங்கள செயல்படுத்தணும். அவங்க படிச்சுட்டா மட்டும் பத்தாது. வள்ளுவர் சொல்கிற மாதிரி நிற்க அதற்கு தக, அந்த நிற்க அதற்கு தக அப்படிங்கிற பொருத்தம் எதுவெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு இதை நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். அதை இளைஞர்களுக்கு சேர்த்தலாம், குழந்தைகளுக்கு சேர்த்தலாம், பெண்களுக்கு சேர்த்த வேண்டியது இருக்குது, களத்தில் போய் நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வெறும் உட்கார்ந்து பேசுறத விட களத்துக்கு போக வேண்டிய இடத்துல நம்ம மீண்டும் சார் நிறைவா நம்ம முத்துக்குமார் சம்பந்தம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா போன்ற பெரிய ஆளுமைகளுடைய நட்பு கிடைப்பது என்பது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மகன் இருக்காங்க. கவிதை உறவு என்ற பெயரில் அவருடைய இல்லத்திலேயே ஓப்ப தலைக்குடல் என்ற ஒரு தலைப்பை வைத்து அனைவரையும் ஒவ்வொரு மாதமும் வைத்திருக்கிறோம். இனி அவை மாதம் 2 முறையாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. எங்கெங்கு தமிழ் ஆளுமைகள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து, அவர்கள் எப்பொழுதெல்லாம் சென்னைக்கு வருகிறார்களோ அவர்களை வைத்து ஒரு கூட்டம் ஒன்றை அமைத்து நண்பர்களுடைய குடும்பம் ஒன்றாக இணையும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி மிக அருமையான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஐயா திரு ஏர்வாடியார் அவர்கள். இந்த குழு, இந்த தலைக்கூடல் மிக நீண்ட காலங்களுக்கு
தொடர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நீங்கள் நிறைவேற நீங்க சொன்ன மாதிரி பொள்ளாச்சியில் வந்து நம்ம டூர் போகிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க. போலாம் ஒரு தடவை பொள்ளாச்சியில் டூர் போகிறதுக்கு ரெடி பண்ணுங்க. ஒரே மாறுது இல்லையா? அண்ணன்கள் மட்டும்தான் அண்ணிகளோடு அது நீங்க சொன்னபடி நான் வரேன். நாங்க எல்லாருமே அவங்க சந்தோஷமா போயிட்டு வரலாம். நீங்க எப்படி சொன்னாலும் அப்படி சொன்னேன். இல்ல சந்தோஷமா போயிட்டு வரலாம்னு சொல்லும் போது சந்தோஷமா அத்தனை செலவுடையும் அதுல அவங்க போட்டு போகலாம், தப்பு இல்லை. ஆனா பாருங்க அவருக்கு வந்து நாங்க ஓப்ப தலைவர் நம்ம கவிக்காடுன்னு ஒரு இடத்துக்கு போனீங்க. 50 கவிஞர்கள் அழைத்தவரே ஒரு காரு, சிறப்பான ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஒரு 120 பேருக்கு கலைஞர் விருது கொடுத்தோம். அந்த மாதிரி நெறிப்படுத்தி ஒரு அரசு விழா கூட நடக்குது. 10 பேரை பார்த்துக்க வேண்டிய 10 பேர் இல்லையா முருகேஷ்? அருமையா நினைச்சு அந்த 120 பேரோடையும் மா சுப்பிரமணியம் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாரு. எல்லாரும் வீட்லயும் போட்டோ வாழ்நாள் ரெக்கார்டு. அது மாதிரி எங்களுடைய திட்டமிடுதல் நல்லா இருக்குங்க. நாங்க வர ஊபர் எப்படி இருந்தீங்க? ராமச்சந்திரன் பேசிட்டாரா? நிறைவா ஐயா நிறைவு ஒரு குரூப் போட்டோ ஆமா அங்க எடுத்து வெளியில மீண்டும் ஒரு முறை கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்ற அன்போடு இப்போ இப்படி ஒரு சந்திப்பிட கூடியிருப்பது என்பது ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வு. உண்மையில் ஒரு நிகழ்வு இல்லை, உரமனைக்கு வந்த மாதிரி நம்முடைய உரமனைக்கு வந்த மாதிரி உரமனைக்காரர் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் இதே மாதிரி ஒரு நாள் வரலாங்கிறது என்னுடைய நிகழ்வு. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வந்து இது மாதிரி ஒரு சின்ன விருந்து உண்டு. சென்னையிலே நீ வந்து பிரச்சனை இல்லை, ஐயா கிட்ட அலை பேசுகிறோம், இந்த மாதிரி இருக்கிற யார் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து தங்கலாம், உறுதியாக தங்கலாம், உறவாடலாம். நீங்களும் அதே மாதிரி பொள்ளாச்சிக்கு வந்து இலக்கிய கூடத்துக்கே வரணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் பொள்ளாச்சி வரலாம், எங்களோட ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். உங்களுடைய நட்பு வட்டங்களை அழைச்சிட்டு ஆலியர் மாதிரியான முக்கியமான சுற்றுலா தலங்களாக இருக்கு. அப்புறம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு ஒரு கவியரங்கத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். இங்கிருந்து கவிதை உறவு நண்பர்கள் எல்லாம் கவிதை வாசிக்கிற மாதிரி ஒரு கவியரங்கத்துக்கு நம்ம தயார் பண்ணலாம். நீங்க எப்படி வேணாலும் அது தயாராகலாம். ஆனா உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சில நண்பர்கள் வர முடியாது, பிருந்தா சார் கூப்பிட்டேன்னு கடைசி நேரத்தில் சொன்னீங்க வர முடியலையே, அந்த மாதிரி ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு வர முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வு உருவாவதற்கு காரணமாக இருந்த நண்பர்கள், திருமண வீட்டுக்காரர்கள், அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்து மதியானத்துக்கு கூடவே என் கூட அழைச்சிட்டு இன்னைக்கு மதியம் ஒரு அருமையான விருந்து கொடுத்து அவங்க வீட்டில் சாப்பிட்டு வந்தோம். அது ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அதை புறமணிக்கு வந்த மாதிரி இருந்தது. அதனால இப்படி விருந்து நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் சந்திச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு விவாதத்திற்குரிய களமாகவும் இது அமைஞ்சது. ஐயா உருவாக்கி இருக்கிற பாசனை இது. ஐயா வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கூப்பிட்டோன்னு இப்படி வருவாங்க அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப, அது எப்படி கூப்பிட்டோன்னு வருவாங்களா, நாங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சி வந்தது கூப்பிட்டோன்னு வருவாங்க. உடனே ஒரு அழைப்பதில் தமிழின் ஐயா வந்து உடனே அழைப்பதோடு தயார் பண்ணிட்டாங்க. 2 ஆளுமைகளும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. இந்த ஒருங்கிணைப்பு ஐயா சொன்ன மாதிரி எங்க பகுதியிலையும் இந்த மாதிரி நான் தயாராக இருக்க முயற்சி பண்ணுறேன். யாராவது ஒருத்தர் வருகிற போது அவங்கள அங்க இருக்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் நமக்கான ஒரு சொந்தக்காரர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விதையா இருந்தது. எந்த ஒரு நிகழ்ச்சியும் அடுத்து செயல்படுவதற்கு ஒரு விதையாக இருக்கும், துவக்கமா இருக்கும். இன்னைக்கான துவக்கமா வந்து எதுக்கான துவக்கமா நான் பார்க்கிறேன் அப்படின்னா, ஐயா சொன்ன உலக நட்பு இயக்கம் துவங்குவதற்கான இது முதல் கூட்டமாக இது நான் பார்க்கிறேன். அடுத்தடுத்து நம்ம முயற்சியில் எடுக்கும்போது இதை ஒருங்கிணைக்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம இந்த மாதிரி மைய கருத்து வச்சுட்டு பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், அந்த மாதிரி எங்கெல்லாம் இலக்கிய நண்பர்கள் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு பேசி அந்த அமைப்பை வந்து உருவாக்குவதற்கான ஐயா மனசுல இருந்து வந்திருக்க அந்த முதல் விதை இந்த கூட்டத்தில் வந்து செயல்பாட்டு வருது. அதுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு இந்த இனிமையான வாய்ப்புக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேரத்துக்கு அறிந்து இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சுருக்கமாக பேசுகிறோம். மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாரும் சந்திப்போம். வேறு யாராவது வருகிற போது நானும் கூட வந்து பார்வையாளராக வந்து நிச்சயமாக கலந்துக்கலாம். இந்த உலக நட்பு இயக்கம் சொல்ல வரும்போது ஒரு டிராவல் ஏஜென்ட் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறான். நான் எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், அங்கே ஆட்கள் மட்டும் எனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு. அது பெரிய பெருமை. நம்ம நண்பர் யாரோ அவர் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நிறைவாக இருக்கு.
இப்போ போட்டோ கொடுக்குறேன். ஐயா நீங்கள் உட்காந்துரும். ஐயா, நீங்க வர வேண்டும். நீங்க உட்காருங்க. ஐயா நீங்களாம் உட்காரணும். உட்கார்ந்தா நாங்க தெரியும். நாங்கள் தெரியும். ஏய், அப்புறம் பார்த்துக்கோ ஃபோட்டோ. பாருங்க, எனக்கு பின்னால அமுதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடுதா? ஓடுது. அது கை தள்ளுமா? இல்லை கரெக்டாக இருக்கு. ஐயா ராம் சார் முதல்ல வச்சிருக்கிறவன் கண்மூடி இருந்தா அப்படியே நீ வேற ஒரு நிகழ்ச்சி விருது ஐயா நான் தான் உட்கார்ந்து